ஜெபம் பண்ண சொன்னால் எல்லோரும் கம்மியாக தான் வருவாங்க. அந்த கம்மியில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் உண்மையாலுமே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். ஆமாவா? ரொம்ப கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகை ரொம்ப ரொம்ப சமீபம். பாவத்தை செய்துக்கிட்டு ஜெபம் பண்ணா, தேவன் விரும்பாத அருவருப்பான காரியங்களில் தலையிட்டுட்டு ஜெபம் பண்ணா, அந்த ஜெபத்தில் ஒரு பிரதிபலனும் இருக்காது. ஒருவேளை எங்கே உட்கார்ந்துருக்கவங்க ரகசிய பாவத்தில் யாராவது இருந்தீங்கன்னா இப்போ மனம் திரும்பும்படி ஆண்டவர் சொல்கிறார். வெளியில் தெரியாது, ஆனால் ரகசிய பாவம் எனக்கு தெரியுது. இப்போ ஆண்டவர் எனக்கு காட்டுறதை நான் பேசுகிறேன். ஆளை சொல்லனாலும் சொல்லுவேன். இப்போ அப்படியே கண்ணை மூடுங்க. யாராக இருந்தாலும் சரி, இந்த ரகசிய பாவத்தை ஆண்டவர் காட்டுறார். தயவு செய்து மனம் திரும்ப. அப்படி இல்லாமல் நாம் பரிசுத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கப்படாமல் எவ்வளவு ஜெபித்தாலும் மேன்மை வராது. தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நீங்கள் யாரும் அந்நிய பாஷை பேசாண்டா, நீங்கள் எல்லாரும் ஜெபமும் பண்ணாண்டா, யார் சிக்கி இருக்கிறீர்களோ, நீங்கள் யாராக இருந்தாலும் ஆவியானவர் சொல்கிறார், அந்த இருட்டு இடத்துக்குள்ள உனக்கு என்ன வேலை? யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறாயோ? நான் அல்லவோ உன் தேவன். நீ அங்கு போகும்போது உனக்கு பின்னாக நான் வந்தேனே. அந்த இருட்டு அறைக்குள்ளே அதை ரொம்ப தெளிவா பார்த்துட்டு இருக்கிறேன். ஓ ஜீசஸ், ப்ளீஸ் மனம் திரும்ப, மனம் திரும்ப. ஒரே ஒரு ஆளை தான் கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. முழு சபைக்குள்ளே ஒரு நபரை குறிச்சு காட்டிக்கிட்டே இருக்கிறார். நீ வெளியே தெரியாத நினைக்காத, நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் உன்னை கொண்டு வந்தேன். நீ உன் இருதயத்தில் பாவத்தை சுமந்து வந்தாலும், நீ ஜெபிக்கும்படி வந்தாலும், நான் இன்னைக்கு உன்னை கொண்டு வந்ததே உன்னை நான் நேசிக்கிறேன்னு கர்த்தர் சொல்ல மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. யாரா இருந்தாலும் மன்னிங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு மாற்றம் வரட்டும். இந்த ஆண்டுல 3 முறை அதை செஞ்சிருக்கிறத கர்த்தர் சொல்றார். இந்த ரகசிய பாவத்துல இந்த வருஷம் பிறந்த பின்பு 3 தடவை நீ செய்திருக்கிற. ஒரு மாசத்துல 2 முறையும், இன்னொரு மாசத்துல இன்னொரு முறையும் பண்ணிருக்கிற. ஜீசஸ், நபருடைய இருதயம் உடைக்கப்படட்டும் அப்பா. யாராயிருந்தாலும் உடைக்கப்படட்டும் அப்பா. நீங்க உங்களை வெளியே காட்டிக்கொள்ளாண்டா, நீங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நீங்க அழுது ஒப்புரவாகி மற்றவங்களுக்கு உங்களை காட்டிக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டும் நடக்கட்டும். ஒரு என்கவுண்டர் ஆவியானவர் பண்ணிட்டு இருக்கதை நான் பார்க்கிறேன். சபைக்குள்ள ஒரு என்கவுண்டர் நடந்துட்டு இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஓ, உன்னை எத்தனையோ முறை நான் உனக்கு கனெக்ட் பண்ண, நீ தப்பிச்சிட்ட. நான் உன்னை எத்தனையோ முறை நான் எதிர்பார்த்தேன், எனக்கு விலகி விலகி போன. இன்னைக்கு நான் உன்னை என்கவுண்டர் பண்றேன்னு கர்த்தர் சொல்றாரு. ரபானா ஷஹாத்தியானா கோ லப்ரோஹெதெரனே லிமனாகா ஷகா தலாஹாதுரனே மெக்கெடோ லிம்ரோ ஹரி மன்கா ஷஹாதி யாந்து லஹதா ஹன்மா ரகனா ஹெதரோ லிமோ ரபோ நபாகா ஷகரகா லாகடா தராகலோ லிம்மா ரபாடா காதடா ரலஷா. ஆவியானவர் சொல்றாரு, நீ அந்த பாவத்துல நீ பரிசுத்த பிள்ளையா இருந்து உள்ள போன காரணம் என்ன தெரியுமா? உனக்கு ஒரு நண்பர் உண்டு, உனக்கு ஒரு நண்பன் உண்டு. அவன் விக்கிரகத்தையே சார்ந்திருக்கிறவன். அவனோடு உன் கைகளை கோர்த்து கொண்டு அந்த நபரோடு நீ சுற்றி அலைந்ததை நான் அறிந்திருக்கிறேன் கர்த்தர் சொல்றாரு. அவனுடைய அந்த அசுத்த காரியங்கள் உனக்குள்ளே வருவதற்கு காரணம் நீ உன்னை விற்று போட்டாய். மகாதாரலா ஷேகரோலோ லெபரானோ மகாதிரினி ஹாதியானா கலோ லெப்ரே நிமிகா ஷப்ரோஹல் மரோ கலே கடோ திரலேபடோ. Jesus.
Jesus. உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லுவோம். எவ்வளவு நல்ல ஒரு அப்பாவை நம்ம தகப்பனா கொண்டிருக்கிறோம், தெய்வமா கொண்டிருக்கிறோம். உங்களை நேசிக்கிறோம், உங்களை நேசிக்கிறோம். இன்னும் சிலர் கூட ஆண்டவர் காட்டுறாரு, பேச முடியல என்னால. இன்னும் ஒரு 3 பேர் ஆண்டவர் காட்டிட்டு இருக்கிறாரு. அதுக்கு எனக்கு சொல்லும்படி அனுமதிக்கல ஆண்டவர். அதுதான் அந்நிய பாஷையிலே நான் பரிந்து பேசுறேன். ஜீசஸ். ஒரு மகிமையை நான் சபைக்குள்ள பார்க்கிறேன். ஒரு மேகம், அந்த மேகம் நெருப்பா அப்படியே அதுல இருந்து உதிர்ந்து இந்த சபைக்குள்ள கொட்டுறதை பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு மேகம் சபைக்குள்ள இருக்குது, அதுல இருந்து நெருப்பு தடல் உதிர்ந்து உதிர்ந்து கொட்டுது. ஆவியானவர் சொல்றார், பிள்ளைகளே, நான் உங்களை எல்லாரையும் வெளியே கொண்டு போறேன். சபையை சார்ந்துதான் வெளியே புறப்படுவீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் நெருப்பு தளலா மாற போறீங்க. இந்த பட்டணத்தை கலக்குகிற ஒரு பலனை உங்க மேல நான் வைக்கிறேன். உங்களுக்குள்ள இருக்கிற அனல் இன்னைக்கு பற்றி எரியும்னு கர்த்தர் சொல்றாரு. அது அந்த மேகத்திலிருந்து நெருப்பு இப்போ கூட உதிர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு ஆளை கூட விடலது. இந்த இடத்துக்குள்ள இருக்கிற ஒருத்தர் கூட மிஸ் ஆகல. எல்லாரும் மேலையும் அந்த நெருப்பு தளர் விழுந்துட்டு இருக்கிறது நான் பார்க்கிறேன். இப்போ அந்த உணர்வை இங்க இருக்கிற சிலர் உணர்றீங்க. உன்னுடைய நாவை நான் தீர்க்க தரிசன அபிஷேகத்துல பயன்படுத்த போறேன்னு தான் சொல்றாருல. ஏன் நீ நம்ப மாட்டேங்கிற? ஒருத்தரை பார்த்து சொல்ற, நான் தான் உன்னை பல முறை உனக்கு நான் பேசி இருக்கிறேன், உன் நாவு தீர்க்க தரிசனத்தின் நாவு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இப்போ கூட சந்தேகப்படுறியா? நான் வரும் நாளிலே உன் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே அநேகரை கட்டி எழுப்ப போகிறேன். அதற்கு அடையாளமாய் நீ இன்றைக்கு நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். இந்த காலத்திலே நீ பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். இந்த ஜெபத்துக்கு வரும்போதே ஒரு பாதிப்போடு தான் நீங்க வந்தாய். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீ எனக்கென்று பிரகாசிக்கும்படி நான் தெரிந்து கொண்டேன், பாத்திரமாய் இருக்கிறாய். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி அப்பாவை பார்த்து, உங்க பிரசன்னத்தை எங்க மேல அப்படியே இறக்குங்கப்பா. இன்னும் உடன்படிக்கைகள் உடைக்கப்படும்படி உங்க பிரசன்னத்தை எங்க மேல அப்படியே இறக்குங்கப்பா. மகிமை இறங்குதுமா, உங்க மேலதான் இறங்குது. மகிமை மகிமை மகிமை. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். பரிசுத்தாவிய மகிமை. நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு எல்கைக்குள்ள ஆவியானவர் இந்த நாள்ல கொண்டு போக போறார். நீங்க எதிர்பார்க்காத ஒரு எல்கைக்குள்ள, ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள உங்களை ஆண்டவர் வரவேற்கிறத நான் பார்க்கிறேன். ஆவிக்குரிய மண்டலம் ஆவிக்குரிய மண்டலம், ஆவிக்குரிய மண்டலம் உங்க தலைக்கு மேல ஓபன் ஆகிறத நான் பார்க்கிறேன். ஆவிக்குரிய மண்டலம் ஓபன் ஆகுது. இதோ வானம் திறக்கப்படுகிறது. உங்களுக்கென்றே வானம் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரிமா கவோ லஷ்கா தாகா லகா தாதா ரகா நமா லகா நரா லிமா ரபா லகா தாதா ரலா ஷகா தாரா லகா தாதிரா லகா தாரா லிமா ரபா லகா தாதா லகா தாபரா கலபடு லி ஷப்ரோ கே நே மாகா காதா தாரா கலபடு. நரம்பு பாதிப்பு உள்ள ஒரு ஆள் ஆண்டவர் காட்டுறார். நரம்புல பாதிப்பு உள்ள ஆள் ஆவியானுடைய வல்லமை இப்ப இறங்குது. அது இப்ப கிளியர் ஆயிட்டு இருக்குது. அடிக்கடி
டெய்லி இல்லை, அடிக்கடி நரம்புல ஒரு பாதிப்பு, ஒரு வலி, என்னெல்லாமோ பண்ணுது உடம்புல. அப்படி சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தருடைய சரீரத்துல இப்போ 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 ஆவியனுடைய வல்லம் இறங்கிட்டு இருக்குது. இந்த நரம்பு பிரச்சனைக்கு இன்னைக்கு ஆவியான முற்றுப்புள்ளி வைக்கிறார். தொட்டுட்டு இருக்கிறார். அந்த ஒரு விரல் நான் பார்க்கிறேன், நெருப்பு நிறைந்த விரல். நான் கண்ணை திறக்கும் போது அது எனக்கு தெரியுது. அது அந்த நரம்பை தொட்டுட்டு இருக்கிறது நான் பார்க்கிறேன். ஒரு கரண்டை கொண்டு போய் ஒருத்தர் மேல வைக்கும் போது என்ன நடக்குமோ அது நடக்குது இப்போ. ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஒருவர் ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு. அப்பா சொல்றாரு, என் பாதத்தை பிடிச்சிட்டு நீ கிடக்குறல்ல, தீர்வு நான் உண்டாக்குறேன். அந்த நீதி கிடைக்காம நீ அழுதுட்டு இருக்கிற என் பாதத்தை பிடிச்சிட்டு பல வருஷமா என் காலில் கிடக்குற. ஆண்டவர் சொல்ல ரொம்ப தெளிவா அந்த காட்சியை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இயேசுவின் பாதத்தை பிடிச்சிட்டு, எனக்கு இதுல நீதி உண்டாகாதா, எனக்கு இதுல ஒரு தீர்வு வராதா, எனக்கென்று ஒரு நீதி எப்போ வரும்னு அழுதல்ல. ஆண்டவர் சொல்றாரு, வருது, இந்த ஆண்டுல வருது, அது இந்த ஆண்டுல வருது. ஓ, உங்களுக்கு பேச யாரும் இல்ல நினைக்கிறியா? அப்பாவுடைய பாதத்துல கிடக்கிறல்ல, அப்பாவுடைய காலை பிடிச்சிட்டு இருக்கல. ஆண்டவர் ரொம்ப தத்துரமா காட்டுறாரு. ஒரு நபரை, ஒரு சகோதரி, அது ஒரு சகோதரி காலை பிடிச்சிட்டு கிடக்கிறத காட்டுறாரு. ஓ ஜீசஸ். ராத்திரியில தூங்கும் போதெல்லாம் காதுக்குள்ள என்னவோ பண்ணுத ஒரு காதை எனக்கு காட்டுறாரு ஆண்டவர். யாருன்னு தெரியல, சகோதரனா சகோதரியான்னு எனக்கு தெரியல. ஒரு காதை காட்டி காதுக்குள்ள ஏதோ பண்ணிட்டு ராத்திரி தூங்கும் போதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது. ரொம்ப எரிச்சல் படுற அந்த முகத்தை நான் பார்க்கிறேன். ஆவியானவர் அந்த காதுக்குள்ள தம்முடைய வல்லமை அனுப்ப போறாரு. ஓ, விடுதலை ஆகிறது, விடுதலை ஆகிறது. ஒரு வண்டு வெளியே வரதை நான் பார்க்கிறேன். அந்த காதுக்குள்ள இருந்து ஒரு வண்டு வெளியே வருது. வா, come out in the name of Jesus. இயேசுவின் நாமத்துல காதை விட்டு வெளியே வா. உள்ள இருக்க உனக்கு அதிகாரம் இல்லை. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க இனிமையான பிரசன்னம் சபையை மட்டும் இருதயமெல்லாம் களிகூரட்டும். இப்பவே அது நடக்கட்டும் அப்பா. எல்லாருடைய இருதயமும் களிகூரட்டும். என்ஜாய் பண்ணட்டும், என்ஜாய் பண்ணட்டும். பாரமெல்லாம் இறங்கட்டும், இறங்கட்டும். ஒரு வெயிட் தலையில இருக்கிறது மாதிரி இருக்கிற உணர்வுள்ள தலையெல்லாம் இப்போ விடுதலைக்குள்ள வர்றத பார்க்கிறேன். விடுதலைக்கு வருது, அந்த வெயிட் எல்லாம் இப்ப இறங்குது. ஒரு ஆள் இல்ல, ஒரு 4-5 பேர் தலையை ஆண்டவர் காட்டினாரு. தலைக்குள்ள என்னவோ பண்ணுது, தலையில பாரமா ரொம்ப நாளா இருக்குது. எனக்கு ஜோம் பண்ணா கூட போமண்டக்குன்னு தலையில் உள்ள பாரத்தை இப்போ ஆவியானவர் இறக்கிக்கிட்டு இருக்கிறார். இறங்குது, பாரம் இறங்குது, கீழே இறங்குது. எஸ் ஜீசஸ், ஜீசஸ். உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கூறுகிறோம்.
உங்க அன்பையே நினைச்சுக்கிட்டே நாங்க இந்த உலகத்துல உயிர் வாழ விரும்புகிறோம். 24 மணி நேரமும் உங்க அன்பை நினைச்சுக்கிட்டே இருக்க கிருபை தாங்க. இங்க இருக்க பிள்ளைகள் எல்லாரும் 24 மணி நேரமும் உங்க அன்பை நினைச்சுக்கிட்டே இருக்கட்டும். மணி நேரமும் அப்பாவுடைய அன்புல களிகூறுகிற இருதயம் உண்டாகட்டும். அப்பா உண்டாகட்டும். என்னால முடிக்க முடியல, இந்த பிரசனத்திலிருந்து வெளியே வர முடியல. ஏதாவது பேசணும்னு நினைச்சா பேச முடியல. Jesus. கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம். Yes, Jesus. Amen. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? யாராவது விடுதலை ஆன மாதிரி உணர்றீங்களா? கையை தூக்கி காட்ட முடியுமா? ஏதாவது விடுதலை வந்திருக்கா உங்களுக்குள்ள? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கும். நல்லா தான் தூக்கி காட்டுங்களேன். ஜீசஸ் ஓகே, அவர் எல்லாரையும் விடுதலை ஆக்கிடுவார். யார் எதுக்கெல்லாம் கேட்கணும் கூட அவசியம். அவர் மகா பெரிய தேவன். சும்மா ட்ரெயினுக்குள்ளே கொண்டு தலையை விட்டா என்ன ஆகும்? இவர் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குறாரு, அவரை மோத மாட்டேன்னு சொல்லுமா? சொல்லுங்க. ட்ரெயின் வேகமாக போயிட்டு இருக்குது, வெளியே தலையை நீட்டின்னு வச்சுங்களேன், நான் ரயில்வேல வேலை பார்க்குறேன், அதனால் அந்த ரயில் இவர் ரயில்வேல வேலை பார்க்குறாரு. சரி, இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு புரியுமிடா? கரண்ட் பில் கட்டுறீங்களா பாஸ்டர்? நீங்கள் தானே கரண்ட் பில் கட்டுறீங்க. நீங்கள் கரண்ட் பில் கட்டுறதுலாம் விசுவாசிகள் எங்கள் சர்ச்சில் உள்ள கரண்ட்டுன்னு கையை உள்ளே விட்டா ஒன்றும் செய்யாதா? பரிசுத்தாவினவர் தான் அது. நீங்கள் அவர் பிரசனத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அவர் ஆள்லாம் பார்க்க மாட்டார், மொத்தத்தை வச்சு சாத்திடுவார். ஸ்ட்ராங்காகவே இல்லையா? ஆமீன். ஸ்ட்ராங்காகவே இல்லையா? புரியலையா? ஆவியானுடைய பிரசனத்துக்குள்ளே எவர் வந்தாலும் சரி, என்ன குடிகாரம் வந்தால் கூட போதை தெளிஞ்சிடும். இப்போ நம்ம எல்லாம் அப்படியே ஜோம் பண்ணிகிட்டே இருக்கோம்னு வச்சுங்களேன், ஃபுல் போதையில் ஒருத்தன் வரான்னு வச்சுங்களேன், நான் சொல்கிறேன், சத்தமாக கேட்கணுமா? இது போதுமா? இதே மாதிரி பேசட்டுமா? அவ்வளோ பேர் பயந்துருவாங்க. சரி, நான் மைக்கை கம்மியாக வச்சு பேசி பழகிட்டேன். சரி பரவாயில்ல, உங்களுக்காக சத்தமாக பேசுகிறேன். இப்போ இந்த இடத்துல அப்படியே ஆராதனையிலே போயிட்டு இருக்கும்போது ஃபுல் போதையில் ஒருத்தன் உள்ளே வந்தான்னு வச்சுங்களேன், அப்படின்னு வரான்னு வச்சுங்களேன், 2 நிமிஷத்தில் தெளிவாயிடுவான். ஏன்னா பரிசுத்தாவினுடைய வல்லமை எப்பேற்பட்ட போதையையும் காலி பண்ணிடும். ஆமென். சரி, நீங்க சொல்லுங்க. அதாவது இதெல்லாம் சொல்லிங்க நல்லா இருக்கு, இது ஏதாவது நடந்ததுன்னா நான் நடந்தது தான் பேசுவேன், நடக்காத பேச தெரியாது எனக்கு, கற்பனை பண்ண மாட்டேன். எங்க சர்ச்சுக்குள்ள ஒருத்தன், இந்த பிள்ளை புஷ்பான்னு ஒரு பிள்ளை, ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு தான், எங்கள் வீட்டுக்காரரை கொண்டாங்கன்னு அவன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை 2000 ரூபாய்க்கு குடிப்பான். ஒத்தனார் டெய்லி வேலை பார்ப்பான், டெய்லி 200 ரூபாய்க்கு குடிப்பான். ஞாயிற்றுக்கிழமைனா 2000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு சாப்பிட வேண்டாம், காலையில் தூங்கியல் மிருந்து ஊற்றி குடிப்பான், தெளிஞ்சவொடனே மறுபடியும் ஊற்றி குடிப்பான், தெளிஞ்சவொடனே மறுபடியும் ஊற்றி குடிப்பான், ஃபுல் போதையில் தான் இருப்பான். இந்த பிள்ளை ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தா, எங்கள் வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு வரட்டாண்டவரே, பைக்கில் கொண்டு விட்டு போவான், உள்ளே வர மாட்டான். ஒரு நாள் அந்த புஷ்பா ஓடி வந்தா பாட்டு பாடும்போது, ஐயா எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டேன், இவ்வளோ நாள் வரல, இன்னைக்கு பார்த்து ஃபுல் போதையில் காலையிலேயே போட்டுட்டான், உள்ள இன்னைக்கு வரான்றான், வரட்டுமாண்ணா? தாராளமாக வர சொல்லு, குடிச்சிட்டு வேணாம், பரவாயில்ல வர சொல்லிட்டான். அவன் ஃபுல் போதையில் வந்தான். முதல் பாட்டு பாடினவொடனே வெளியே போயிட்டான். ஐயையோ, என்ன வார்த்தை இவனுக்கு குத்திச்சோ தெரியலையே, கிளம்பிட்டானே, வரமாட்டானு நினச்சேன். வெளியே போய் 10 நிமிஷம் கழிச்சு உள்ளே வந்தான். பான் புறாக்க துப்பிட்டு வாயை கொப்பிடிச்சிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு சீப்பு வச்சு தலை சீட்டு நல்ல பிள்ளை மாதிரி வந்து உட்காந்தான். சரி பரவாயில்லையா, என்னவோ நடந்துருக்கு நினச்சிக்கிட்டேன். அதுக்கு அடுத்த வாரம் வந்துட்டான். வந்து என்ன சொன்னான், ஃபாதர் அது என்ன ஃபாதர் பண்ணி விட்டீங்க, மந்திரிச்சு விட்டீங்களான்னா. என்ன பண்ணேன்? இல்லை நான் ஒன்றுமே உனக்கு ஜெபம் பண்ணாலும் தலையெல்லாம் கை வைக்கலையே. அது என்ன குடிக்க போக முடியல, என் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு வந்து ஊற்றி கொடுத்து மூஞ்சி பக்கத்தில் கொண்டு வந்தால் நாற்று எடுக்குது ஃபாதர், இப்படி தான் இருக்குமோன்னா. போதைய அவர் பாதையாக்குவார்.
யாரா இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவ பிரசன்னம் ஒருத்தனுக்குள்ள வந்துட்டா, ஒருத்தன் தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டா, வெளியே போகும்போது வேற ஆள் தான் அவன். ஆமாவா? எஸ். இப்போ இந்த மைக் வாங்கின உடனே கொஞ்ச நேரம் அப்படி ஜெபம் பண்ணி பாட்டு பாடல அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது உங்க இருதயம் திருப்தி ஆயிச்சா? திருப்தி ஆயிச்சா இல்லையா? என்னையா சொல்றீங்க? சொல்ல முடியுங்க. அப்ப ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? முடிஞ்சு போச்சு. அதுக்கு தானே அந்த கூட்டமே. உங்க இருதயத்தை திருப்திப்படுத்தாதான கூட்டம். முடிச்சிடலாமா? அதான் திருப்தி ஆகி போச்சுல்ல. கல்யாண வீட்டில் போய் ஃபுல்லாக சாப்பிட்ட பிறகு திருப்பி எதுக்கு உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்டு முடிச்சோன்னு கை கழுவிட்டு என்ன செய்ய வேண்டியதானே? வீட்டுக்கு போக வேண்டியதானே? அப்பாவுடைய பிரசன்னம் முடிவில்லாதது. மேலும் மேலும் களி கூறுகிறவன் இன்னும் களி கூறு. இது ஏன் வார்த்தை? அதாவது பரிசுத்தமாகிறவன் அது மாதிரி களி கூறுகிறவன் இன்னும் களி கூறட்டும், போதையில் இருக்கிறவன் இன்னும் போதையில் பெருகட்டும். என்னையா போதை? நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் ஒரு போதை. நான் கொஞ்சம் டீப்பான மேட்டர் பேசுகிறேன், நீங்கள் நல்லா கவனிச்சாதான் கரெக்டாக உள்ள போகும். ஒரு 3 விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். 3 விஷயம் பேசுறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். பரவாயில்லையா? நான் ஒரு சும்மா நைட் ப்ரேயருங்கனால, நைட் ப்ரேயர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட் ப்ரேயரில் பேசுறதுக்கு விரும்புவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை 20 நிமிஷம்பாங்க, அரை மணி நேரம்பாங்க, நமக்கு தாக்கு பிடிக்காது. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. இப்போ அதை தான் நம்ம பேச போகிறோம். என்ன இந்த மாதிரி அபிஷேகம் உள்ள ஆட்களுக்கு அடையாளம் என்ன? உங்கள் அடையாளம் என்னன்னு ஒரு 3 பேரை காட்ட போகிறேன் நினைக்கிறேன். அதனால் முதல்ல ஒரு வசனம் எடுங்க. 1 ராஜாக்கள் 18:41 படிங்க. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போ, போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். கவனிங்க. தீர்க்கதரிசி எலியா. ஆகாப் வந்து ஒரு ராஜா. சூழ்நிலை என்னன்னா, தேசத்தில் மழை இல்லை. எல்லாரும் என்ன கவனிங்க. பைபிள் அப்புறம் நீங்கள் தேடலாம். எழுதுன்னா வேணா எழுதிக்குங்க. எழுதுகிற அளவுக்கு பெரிய பிரசங்கமாக இருக்காது, அது மனசில் எழுதப்படுத்தும். சூழ்நிலை என்ன? தேசத்தில் பஞ்சம், மழை இல்லை. தீர்க்கதரிசி சொல்றாரு மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்றாரு? முதல்ல போஜனம் பண்ணும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத காலத்தில் எல்லாரும் எதிர்பார்க்கறது மழையை, ஆனால் அவர் சொல்றாரு போஜனம் பண்ண சொல்றாரு. இதில் ஒரு ரகசியம் இருக்கு, அதை ஆண்டவர் வெளிப்படுத்தட்டும். நீங்கள் கூட எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒரு விஷயம் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே வேற வேற விஷயங்கள் இருக்கும். ஆனால் கர்த்தர் பேசுகிறாரு போஜனம் பண்ணு. இல்லையே, நான் பெரிய ஆசீர்வாதம் மழை எதிர்பார்க்குறேனே, அது அப்புறம் பேசுவோம். முதல்ல போஜனம் பண்ணு. போஜனம்னா என்ன? தேவனுடைய வார்த்தை நமக்கு போஜனமாக இருக்கு. நீங்கள் உங்கள் தேவைகளை வச்சு ஜெப குறிப்புங்கிற பேரில் ஆண்டவர்கிட்ட வந்து அழுது புரண்டு ஜெபமணி கேட்குறத விட, தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதில் நேரம் செலவு பண்ணி அதிலேயே கிடந்துட்டிங்கன்னா பஞ்சகாலமாக இருந்தாலும் போஷிப்பு நடக்கும். நீங்கள் வசனத்தில் வந்து உங்கள் சிந்தனையை செலுத்தி பழகுங்க. நீங்கள் தயவு செய்து ஜாக்கிரதையாக டீல் பண்ணுற ஆளாக இல்லாமல் வசனத்தை அதிகமாக படிங்க, சரியா? ஏன்னா அதுதான் நமக்கு போஜனம். நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு அதுதான் என்னது? பஞ்ச காலத்தில் கூட ஒருத்தன் சாப்பிட்றான்னா அது எதுவாக தான் இருக்கணும். கரெக்ட், எதுவாக தான் இருக்கணும். நீங்கள் வசனத்துக்குள்ளே வராமல் நீங்கள் எவ்வளவு உருண்டு பிறண்டு ஜெபம் பண்ணாலும் ஒரு பெரிய அற்புதத்தெல்லாம் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு பிச்சையை போட்ட மாதிரி, இந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பான், அம்மா தாயே அப்படின்னா அன்போடு கூட பிச்சை போடுறாங்களா எல்லாரும்? சொல்லுங்க. கேட்டை போட்டு தட்டுவான், டங்கி டங்கிட்டிங்கண்ணா, அம்மா பசிக்குதுமா, ஏதாவது கொடுமா, அந்த மாதிரி கொடுப்போமா இல்லையா? என் முகத்தை பார்த்தீங்களா இல்லையா? முகத்தை பார்த்தீங்களா? முகத்தை பார்த்தீங்களா? என் முகத்தை பார்த்தீங்களா? எப்படி கொடுப்பாங்க?
கடவுளும் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இதை மாதிரி தான் கொடுக்குறாரு. அதை வாங்கிக்கிட்டு கெடுத்துட்டாருன்னு போகுது. நீங்கள் உங்களுடைய இல்லாமையிலே, உங்களுடைய தரித்திரத்திலே, உங்களுக்கும் ஒன்றும் நடக்காத, அற்புதமே நடக்காத காலகட்டங்களிலே நீங்கள் போஜனம் பண்ற மனநிலைக்குள்ள வர முடியுமா? போஜனம் என்பது வசனம். என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்கின்றார்ல, வசனம். நான் எங்க சபையில் நீங்க பைபிள் படிக்காததை படிக்க வைக்கும்படி உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்றேன். பொறுமையாக உங்களுக்கு போதிக்கிறேன். நைட்டு ப்ரேயரில் எனக்கு பிடிச்ச ஒரு இடம், பிடிச்ச ஒரு சூழ்நிலை, சண்டே சர்வீஸ் உபவாச கூட்டத்தை விட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் சபையில் ஒரு குடும்பம் வந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க கிராமங்களில். ஒரு 10 கிராமத்துலேருந்து நான் அவங்களெல்லாம் வந்து ஒன்றா கூட்டி வச்சு ஆராதனை நடத்துகிறேன். அதில் சபை நடத்துகிற ஊரில் வெளியூர்லேருந்து வர்ற ஒரு குடும்பம், ஒரு அம்மா. அதுக்கு வயசு எப்படி பார்த்தாலும் 50-53 வயசு இருக்கும். இப்போ உள்ளே வந்து உட்காந்துட்டு 3 வருஷம் இப்போ சர்ச்சுக்கு வரல. அது 3 வருஷம் முன்னாடி 50 வயசில் வந்து உட்காந்தோடனே ஜென் சைடில் திரும்பி பார்க்குறது. என்னடா இவ மாப்பிள்ளை பார்க்குறாளோ, ஏற்கனவே வீட்டுக்காரன் பக்கத்தில் இந்த பக்கம் தான் இருக்கிறாரு, ஆனால் வீட்டுக்காரன் சேர்ந்து தான் உள்ளது இப்படி வர்றது, இப்படி திரும்பி பார்க்குறது. நானும் பொறுத்து பார்த்தேன். அப்புறம் கண்டுபிடிச்சேன், தன்னுடைய பொண்ணுக்காக மாப்பிள்ளை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் மாப்பிள்ளை மருமக வராகலான்னு பார்த்தாங்களாம் அப்படின்னு நான் லேட்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், நான் வந்து இந்த லைஸாக சொல்கிறது நைஸாக சொல்லலாம் பழக்கம் கிடையாது. வச்சு வெட்டிடும், ஒரே வெட்டி. யாராக இருந்தானே அதுக்கு நம்மளை அவமானப்படுத்தினா எனக்கு பயம் கிடையாது. அவமானப்படுத்தலை, அதை சொல்லி உங்களை விழிப்புணர்வுகளை கொண்டு வரேன். பாஸ்கர் உள்ளே வந்த உடனே அந்த அம்மா அப்படி திரும்பி பார்த்தேன். என்ன அங்கே பார்க்குற? பாஸ்கர் வந்த உடனே என்ன எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? சுருன்னு ஏறிச்சு. சர்ச்சுக்குள்ளே வந்தால் ஒழுங்காக உட்காரு, மாப்பிள்ளை பார்க்குற வேலையை வச்சுக்காத என்ன, இப்படியே பேசினேன். சர்ச்சு முடிஞ்சோடனே புருஷன் மொட்டையிட்ட வந்தாங்க. ஏய் சும்மா அடங்கு, என்ன சர்ச்சு நடக்க உயிரை கொடுத்து நடத்தி நடக்கிறோம். நீ பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க சர்ச்சு வச்சுருக்கிறோம், உனக்கு பொண்ணு வேணும்னா மாப்பிள்ளைன்னு என்கிட்ட சொல்லு, நாங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோம் வச்சு விளாசிட்டேன். உடனே அவங்க வீட்டு வரோம். அதான் நான் இந்த சபைக்கே வரக்கூடாதுன்னு. அவன் வந்து மென்டல் டிசார்டரில் கிடந்தாள். நான் தூக்கிட்டு வந்து ஜோம் பண்ணி சுகமாகி இப்போ கொத்தனார் வேலைக்கு போகிறான். அதனால் இந்த சபைக்கே நான் வரக்கூடாதுன்னு சொன்னேன். சரி போன்ட்டேன், விட்டேன். போ, நீ எங்கே போன எனக்கு என்ன. இப்போ இவனுடைய குடும்பம் ஒரு 3 குடும்பம் உள்ளே இருக்குது. கூட பிறந்த அக்கா, கூட பிறந்த தங்கச்சி, தம்பி. இந்த தம்பிக்காரன் இவன் 3 பேர் வெளியே போகல, அவங்க வேறு சபைக்கு போயிட்டாங்க. அந்த மாப்பிள்ளையும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டாங்க. போ தொலைஞ்சது, எனக்கு கல்யாணம் பண்ணுற வேலை மிச்சம். பாஸ்டர் இடத்துல போயிட்டார், இன்னொரு பாஸ்டர் இடத்துல. சரி, நீங்கள் யாராவது அந்த மாதிரி கசமுச வேலை பண்ணாங்கன்னா, யாராவது இங்கே இல்லைன்னா வந்தாங்கன்னா சொல்லி வைங்க. அவர் நறுக்காட்டம் நான் நறுக்கி விட வந்து, என் சகோதரன் தான் அவர் நறுக்கிறார். நான் அவர் பார்த்தா நறுக்கிற ஆள் மாதிரி தான் இருக்கார், நம்மள மாதிரி தான் ஆள் தான். நீங்கள் சொல்லுவீங்க எங்கள் பாஸ்டரோட பரவாயில்லைங்கன்றீங்களா? எங்கள் பாஸ்டரோட நீங்களாம் ஜுஜிபி சார், எங்கள் பாஸ்ட் வேணும், அப்படி தான் இருக்கணும். ஊழியர்கள் சரியாக சபையை நடத்தலைன்னா நாங்கள் சிக்கி சின்னாமண்ணாம ஆகிவிடுவோம். அதனால் நான்லாம் இதெல்லாம் விடுறதில்லை. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுறது. சரி, இப்போ அந்த பையன் பைபிள் படிக்காத உள்ள பிரச்சனையை பேசுறதுக்கு இவ்வளோ பேச வேண்டியிருக்குது. அது முக்கியமான பாயிண்ட்டு. ஏதோ கதை சொல்கிறேன், கதை ஊன்னு தலையாட்டிட்டு போயிட்டு பிரசங்கத்தை விட்டு பாஸ்கரை பற்றி நினச்சிட்டு போனால் பாஸ்கர் தான் கல்யாணம் பண்ணிட்டால. அப்போது அந்த திட்டின சகோதரியுடைய தம்பி, அவன் சபைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் வருத்தத்தோடு வராங்க. வீட்டுக்கு ஒரு நாள் நான் என் மனைவியும் ஜோம் பண்ணதுக்காக போனோம். ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயான்னு கையெடுத்து கும்பிட்டான் எலும்பின்னு. கண்ணை நவம்பர், என்னடா திடீர்னு மன்னிச்சுக்கன்னா, நல்லா தானே போயிட்டுருக்கு, என்ன பிரச்சனை என்ன? இல்லையா, உங்களை தப்பாக நினச்சிட்டேன், எங்கள் அக்கா குடும்பத்தை நீங்கள் திட்டினதை. ஆனால் நான் குருந்தியர்கள் நிருபம் இப்போ படிச்சுட்டு இருக்கிறேன். பவுல் சபையில் நடக்கிற தவறுகளை துணிஞ்சு தட்டி கேளுன்னு சொல்கிறாரு. நீங்கள் வசனத்தின்படி தான் செஞ்சுருக்கீங்கண்ணா. அப்பா இப்போது உங்கள் கண்ணு தெரிஞ்சுதா? இப்போ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, பைபிள் படிக்காத ஆட்கள்லாம் டேஞ்சரான ஆட்கள். ஏன் சொல்கிறேன்னா, என்னைக்காவது ஒரு நாள் பாஸ்டர்கிட்ட சண்டை வாங்கிடுவீங்க. எப்போ வாங்குவேன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா பைபிளில் சொல்லப்பட்ட சத்தியத்தை பேசுறது தான் நாங்கள் இருக்கிறோம். விசுவாசிகள் பைபிள் படிக்காமல் சும்மா வச்சு எங்கள் ஐயா சொல்லிட்டு போகிற கேட்டு போகிறேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, ரொம்ப டேஞ்சர். நான் பைபிள் படிக்க தெரியாதவங்களுக்கு படிக்கிறதுக்கு சில ஆப்ஷன்லாம் வச்சுருக்கிறேன், உங்கள் சபையிலையும் சொல்லி கொடுக்குறேன்.
பைபிள் படிக்கவே தெரியாத ஆட்கள் டெய்லி 5 ரூபா. உங்களுக்கு படிக்க தெரியுமா? யாருக்கு படிக்க தெரியும்? பள்ளிக்கூடம் போகல, படிக்க தெரியாத அப்படி யாராவது இருக்கீங்களா? எல்லாருமே படித்த பிள்ளைகள் தான். தோத்துறோம். படிக்க தெரியாத ஆட்களுக்கு டெய்லி 5 ரூபா நீங்கள் செலவு பண்ணால் படிக்கலாம். இந்த மாதிரி பிள்ளைகள் இப்போ 5 ரூபா வாங்காது. அந்த மாதிரி குட்டி பிள்ளைகளுக்கு ஒரு 5 ரூபா கொடுத்து ஒரு வசனத்தை படிச்சுட்டு போகணும், காதில் வாங்கணும், செலவு பண்ணணும். காசு சும்மாலாம் யாரும் படிக்க மாட்டாங்க, காசு கொடுக்கணும். நீங்கள் கூட படிக்க கண்ணு தெரியல, கண்ணாடி இல்லைன்னா ஒன்று 1500 கொடுத்து கண்ணாடி வாங்க. இல்லை அது முடியாதுன்னா டெய்லி 5 ரூபா படிக்க சொல்லிவிட்டு கம்முனு படிக்க சொல்லிட்டு மாடு ஓட்ட பேர் வரணும். படிச்சுட்டு மாடு ஓட்டிட்டு வரணும்னு பேரக்கூடாது, இல்லை குழம்பு வச்சுட்டு வரணும்னு பேரக்கூடாது. சரி, எப்படியாக என்ன செய்யணும்? வசனத்தை. சரி, ஆகாப் ராஜா போஜனம் பண்ணதுக்கு சூழ்நிலை பஞ்சத்தில் ஒரு போஜனமாக இருக்கும் என்றால், நான் ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் இல்லைன்னு ஜெபம் பண்ணுறீங்களோ அதை நிப்பாட்டிட்டு வேதாகமத்தில் வசனத்தை தேடி அதை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பஞ்சம் தீந்துரும். ஆமென். சரி, இப்போ ஆகாப் ராஜா சொல்கிறாரு, நீர் முதலாவது என்ன செய்யும்? போஜனம் பண்ணும். போஜனம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல் யாருக்கு கேட்கப்பட்டுச்சு? ஆகாப்புக்கா எலியாவுக்கா? எல்லாரும் நல்லா சொல்லுங்க. ஆகாப்புக்கா எலியாவுக்கா? ஏன் ஆகாப்புக்கு கேட்கல? சொல்லுங்க. ஆகாப்புக்கு கேட்காது, அதான் கேட்கல. எலியாவுக்கு ஏன் கேட்டுச்சு? நல்லா சொன்னேன், அவருக்கு கேட்டுச்சு, அதான் கேட்டுச்சு. நல்லா கவனிங்க. எலியா வேறு, ஆகாப் வேறு. எலியா அழைக்கப்பட்டவன். அழைக்கப்பட்டவருடைய காதுகளுக்கு, உங்கள் பாஸ்டர் அம்மா ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அழைக்கப்பட்டவங்களுடைய காதுக்கு சில விஷயங்கள் உங்களை பற்றி கேட்கும் ஆவியானவரால். அவங்க சொல்லும் போது உங்களுக்கு மேட்சாகவே இருக்காது, ஆனால் நீங்கள் கேட்கணும். என்ன பாஸ்டர் இந்த நேரத்தில் போய் இது சொல்கிறாரு? அப்படி தான் சொல்லுவார். மழை வர்றதுக்கு சூழ்நிலை இல்லையே. எலியா சொல்கிறாரு, நீ சீக்கிரம் போய் ரதத்தை பூட்டிட்டு போய் சாப்பிடும். முதல்ல ரதத்தை பூட்டி கிளம்புன்னா எங்கேயா போக சொல்கிற? பெருமழையின் இறைச்சல் கேட்க, பச்சை தண்ணிக்கு வழியில் பெருமழையின் இறைச்சலா? ஆகாப்பா இருந்தால் நீ கேட்டுதான் ஆகணும், எலியாவா இருந்தால் சொல்லித்தான் செய்வார். ஆமென். ஊழியக்காரர் சொல்லும் போதெல்லாம் இளக்காரமாக இருக்கும் சொல்லிருக்கலாம். எங்களுக்கும் ஞானம் இருக்குல்ல, நீங்கள் அப்படி இருக்கீங்க நான் சொல்லலை. உங்கள் சபைக்கு புதுசாக வந்திருக்கிறேன், நான் எதையாவது சொல்லிவிட்டு இந்த அருள் டேவிட் பாஸ்டர் தான் போட்டு கொடுத்து வந்துடுறாரு அப்படின்னு அவரை போட்டு பஞ்சம் அடித்து இப்போ அவருக்கு இவர் சொல்லி கொடுத்துட்டாருன்னு சொல்லி இந்த கதை கட்டிடாதுங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், போகிற இடத்துலலாம் யாராவது ஜெபம் பண்ண வந்தால் கூட ஐயான்னு ஆரம்பிப்பாங்க. உங்கள் கதையெல்லாம் விட்டுருங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற கதையை நான் கேட்டால் கர்த்தர் சொல்கிறத உங்களுக்கு சொல்ல முடியாது. கண்ணை மூணாலே கர்த்தர் பேசுவார், தேவைன்னா பேசுவார், சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அதனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்கள் ஊழியக்காரர் மூலமாக எதை பேசினாலும் சூழ்நிலையே இல்லாட்டாலும் அப்படியே கீழ்ப்படிங்க. இதுதான் எலியாவின் அபிஷேகம், இதுதான் ஆகாப்புக்கு அழகு. பெருமழை இரைச்சல் கேட்கணுமா? உங்களுக்கு கேட்குதா? ஆசீர்வாதம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம், தீர்க்க தரிசனமாக பாட்டு பாடும் போதெல்லாம் பாஸ்டர் அம்மாவும் இதோ அற்புதம் செய்கிறேன் எத்தனை சொல்லியிருப்பார் ஆண்டவர். இல்லை, ஒன்றும் நடக்கலை. இந்த வாரம் எப்படியாவது நடக்கும் மகளே அப்படின்னு கர்த்தர் பேச வச்சிருப்பார். அவர் பேசுறது உண்மை. அப்போ ஏன் நடக்கலை? இப்போ அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ரொம்ப நாளாக கர்த்தர் எனக்கு பேசுகிறார், ஆனால் இன்னும் நடக்கலை அப்படிங்க கை தூக்க பார்ப்போம். அப்படி இருந்தால் நான் பிரசங்கம் பண்ணுறேன், இல்லைன்னா முடிச்சுட்டு நான் கிளம்பிடுறேன். ஏன்னா தேவையெல்லாம் பேசிட்டு இடக்கூடாது. எனக்கு மேட்சாக தான் இருக்குது. ஊழியக்காரர் மூலமாக, பாஸ்டர் மூலமாக ஏதோ பாடல்லையோ, ஆராதனைலையோ, ஜெபத்திலையோ, பிரசங்கத்திலையோ தீர்க்க தரிசனமாக வந்த மாதிரியே இருக்குது. ஆனால் ஒன்றும் நடக்கலைங்கிற ஆள் கை தூக்கம் பார்ப்போம். இப்போ எல்லாருக்கும் நடந்துச்சு இல்லை, அப்புறம் எனக்கு என்ன வேலை? நடக்கலைன்னா பேசுவோம். சரி, இப்போ கையே தூக்காததுக்கு காரணம், எதுக்கையா கையை தூக்கி நடக்கணும்னு தூக்கலையா? இல்லை நீ எவ்வளோ தான் சொன்னால் நான் தூக்க மாட்டேன்னு தூக்கலையா? இல்லை அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னா நீங்கள் 2 காதலையும் ஹெட்செட் போட்டுட்டு உள்ளே உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம், பாட்டு கேட்டுக்கிட்டே.
நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சரியான விசுவாசியா இருந்தா இது நடக்கும் கட்டாயம். எது? அவர் பாட்டுக்கு அவர் சொல்லிட்டே இருப்பாரு எலியா மாதிரி. நீங்க ஆகாப் மாதிரி நம்ப முடியாது பேசிக்கிட்டே இருப்பார் அவரு. நீங்க வீட்டுக்கு போவீங்க, ஏதோ வீட்டுக்கு போய் அற்புதம்னு அங்கே சாத்துவான் புருஷன். எங்க போயிட்டு வந்தோம்மா? ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் வரலன்னு பார்த்தா கண்டிப்பாக சகோதரர்கள் கொஞ்சம் கம்மியாக தான் வராங்க எல்லா சபையிலையுமே. இல்லை சகோதரர்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, சரி இப்படி கேட்டுறேன், இங்கே இருக்கிற உங்களுடைய மனைவி யாராவது சபைக்கு வராத ஆள் இருக்காங்களா ஐயா? எல்லாரும் வராங்களா? ரொம்ப சந்தோஷம். சில மனைவிகள் வர்ற மனைவிகள் தான் பெரிய ஆபத்து, பேராபத்து. இவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி குடிகாரனாக இருந்திருப்பான். இது கடந்து ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கார ரட்சியும். அப்புறம் ரட்சிக்கப்பட்டு நல்லதெல்லாம் மூஞ்சினா கழுவி க்ளீனாகி சேவ் பண்ணி வந்துடுவான். வந்துட்ட உடனே சர்ச்சில் வந்து பாஸ்டரோட ரொம்ப க்ளோஸ் ஆகி வெளியே போகும்போது சாட்சியெல்லாம் செய்யும். சோத்திரம் எங்கள் வீட்டுக்காரர் இப்போ எங்கள் பாஸ்டரோட ஜாலியாக நல்லா ஜோம் பண்ணி எல்லா காரணமும் இங்கே சொல்கிறது. ஒரு 6 மாதம் போனதுக்கப்புறம் இங்கே போயிட்டு வந்தேன். எவ்வளோ நேரம் ஆகுது? இல்லைம்மா பாஸ்டரோட தான். பாஸ்டே வீட்டுக்கு எப்போ போயிட்டாராம், நீங்கள் எங்கே போனீங்க? என்ன இல்லைம்மா நீ என்ன ஃபோன் பண்ணி? எனக்கு தெரியும், நான் அக்காட்ட இப்போ பேசினேன் பாஸ்டர் மாட்டேன். பாஸ்டர் வீட்டுக்கு போய் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறேன். அவன் பாவம் வர்ற வழியில் என்ன நடந்ததோ தெரில, மண்டை காஞ்சி. ரொம்ப சிரிக்கிறீங்க, சந்தோஷம், தத்துருவமாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். வந்து உண்மையும் உத்தமமாக வரும்போது அந்நிய பாஷை பேசிட்டு, ஆண்டவரே எங்கள் பாஸ்டரோட நீங்கள் ஊழியத்துக்கு போக கிருபை தந்தீரே, ஒரு குடிகாரனாக இருந்தால் என்ன மனம் திரும்ப பண்ணீரே, அல்லேலூயான்ட்டு வருவான். அல்லேலூயா போட்டு வரும்போதெல்லாம் இங்கே என்ன பண்ணோன்னா, இங்கே வந்து எரிகுழம்பு வெடித்து வெளியே செதறிட்டு இருக்கும், தக்க 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 தக்கன்னு இருக்கும். ஆனால் அப்படியே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இவன் தக்க தக்கன்னு வருவான், இது அப்படியே சுருண்டு நிற்கும். அங்கேருந்து வரும்போதே ஒரு பாத்திரத்தை தட்டிட்டு தான் வருவான், நடுங்கி இருக்கும். இப்போ சர்ச்சுக்கு போகிறதுனால உங்களுக்கு இலக்காரம் ஆகி போச்சு இல்லை? ஏன் கொஞ்சம் லேட்டாக வந்து ஆகாதான் நான் கேட்குறேன். அது என்ன, எங்கே போய்ட்டு வந்த? உள்ளார எங்கே போனேன்? அந்த நேரம் பார்த்து ஃபோன் பண்ணாமல் வெயிட்டிங் போயிருக்கோம். அதுக்கு ஒரு சந்தேகம், இந்த பொல்லாத ஆவிகள் சபையில் கிரியை செய்யாமல் போவதாக. அப்படி நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. சத்த மலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். பண்ணுவீங்களா? அப்போ நாங்கள் இனிமேல் அப்படி பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க, சத்தமாக சொல்லுங்கம்மா இல்லையா? அப்போ எவ்வளோ நீங்கள் வந்து தெளிவாக இருக்கீங்க. எங்கள் சபை மக்கள் மாதிரியே தெளிவாகிருக்கு. என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அல்லையே சொல்லாத காரணம்னா இந்த ஆள் வந்து பேசும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஊழியக்காரர் பேசும்போது தேவன் பேசுகிறதா நினைத்து நீங்கள் கீழ்ப்படியாமல், தேவன் பேசுகிற நினச்சி கீழ்ப்படிஞ்சா நல்லது. கீழ்ப்படியவில்லை என்றால் நான் சொல்லுகிறேன், பேராபத்து. ஆமாவா? இப்போ நீங்கள் ஆமேன்லாம் தலையாட்டுவீங்க. எப்பவும் தெரியுமா பாஸ்டர் உங்களுக்கு விரோதியாக தெரிவார்? உங்களுக்கு பாஸ்டர் சாதகமாக இருக்கிறலாம் எப்போ தெரியுமா? நீங்கள் நினச்சதெல்லாம் பாஸ்டர் பேசினா எங்கள் பாஸ்டர் மாதிரி யாரும் இல்லைம்பீங்க. ஏதாவது சீண்டிட்டாரு, ஒரிஜினல் அப்போ தான் வெளியே வரும். சீண்டதில் அப்படி இந்த பாரு இது தப்பு அப்படின்னு சொன்னாதான் ஒரிஜினல் தெரியும். நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் பெருமழையின் இரைச்சலை அனுபவிக்க முடியாமல் போய்விடுவீர்கள். பெருமழையின் இரைச்சல் வந்து ஒரு பெரிய செழிப்பை கொண்டு வருகிற ஆசீர்வாதம். ஒரு பெரிய செழிப்பை கொண்டு வர ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் போவதற்கு காரணம் என்ன? தேவனுடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசி எலியாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தூங்கிக்கிட்டே சொல்லுங்க. சரி, பெருமழையின் இரைச்சல் வந்தது, என்ன நடந்தது அடுத்தது? 42 படிக்கிறேன் பாருங்க. ஆகாப் போஜனம் பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தில் ஏறி, சரி பாருங்க, இப்போ ஏன் ஊழியக்காரர் சொல்லும் போது கீழ்ப்படியணும்னா, நீங்கள்லாம் போஜனம் பண்ண போக சொல்லிட்டு அவர் போஜனம் பண்ணலை. அவர் பண்ண அந்த செயல் பாருங்களேன். பர்வதத்தில் ஏறுறதுங்கிறது ஒரு பெரிய கடினமான விஷயம் இல்லையா? மலையில் ஒரு சாதாரண தரையில் நடக்கிறதுக்கும் மலையில் ஏறுறதுக்கும் வித்தியாசம். அது ஒரு வித்தியாசமான, அதை என்ன சொல்கிறது, உங்களுக்காக அவர் வந்து தன்னுடைய சுகத்தை என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய சுகத்தை விரும்பாமல்
கடின பாதையிலையும் நடக்கிறார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அதில் என்ன போட்டிருக்குது? 7 முறை என்பது 7 நாட்கள். ஒரு ஊழியக்காரன் விசுவாசிகளுடைய செழிப்புக்காக, விசுவாசிகளுடைய மேன்மைக்காக தன்னுடைய வாழ்நாளில் தன்னை ஒடுக்கி தனக்கு சாதகமில்லாத வழியில் நடந்து தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அல்ல, ஜனங்களுடைய மேன்மைக்காக, ஜனங்களுக்கு பெருமழையின் இரைச்சல் கேட்பதற்காக தன்னையும் தன்னோடு இருக்கிற தன் மனைவி பிள்ளைகளையும் ஒடுக்கும்படி ஒப்பு கொடுக்கிறதுனால் நீங்கள் கீழ்ப்படியலைன்னா ஆபத்து. சும்மா விளையாட்டுலாம் பண்ணக்கூடாது. பாஸ்டர்கிட்ட சும்மா ஏதாவது சுட்டி காமிச்சிட்டாருன்னா முறைக்கிறது, அப்புறம் அங்கே தனியாக போய் பேசுறது, கசாமுசங்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா, நான் பொதுவாக இதெல்லாம் போகிற இடத்துல பேசுறது இல்லை. சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜனங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அடி டைட்டாக பண்ணுற மாதிரி, ஒரு காணிக்கை கொடுக்குற மாதிரி, அப்படி ஒரு நறுக்குன்னு ஒன்று போடுங்கலாம் சொல்லுவாங்க சிலர், எல்லாரும் இல்லை. நான் சொல்லுவேன், அப்படின்னா நீங்கள் பிரசங்கம் பண்ணிங்க, நான் கிளம்புறேன்றேன். அப்படி யார் பேச்சு நான் கேட்டதில்லை. இங்கே கர்த்தர் பேச சொல்கிறத பேசுகிறேன். ஆமென். நீங்கள் யாராவது ஒருவராகிலும், மறுபடியும் சொல்கிறேன், ஒருவராகிலும் இங்கே தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்கிற ஒருவராகிலும் அவருடைய வார்த்தைக்கு புறம்பாக நீங்கள் என்றைக்கு செயல்பட்டாலும் பேராபத்து இருக்கிற மறந்துடாதுங்க. பேராபத்து இருக்குது. எங்கள் சபையில் இதெல்லாம் நான் நடந்த சம்பவத்தை ஒன்று எங்கள் சபையில் உள்ள சொல்லுவேன். ஒரு குடும்பம், கணவன் மனைவி 3 பிள்ளைங்க, 2 ஆம்பளை பையன், ஒரு பொண்ணு, எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும்போது வந்துச்சு சாச்சு வந்தது. பொதுவாக நானும் என் மனைவியும் எங்களுடைய ஊழியம் என்னென்னா, நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட் 2 பேருக்கும் நாங்கள் டியூட்டிக்கு போயிட்டுருக்குறோம். என்ன கம்பெனிங்கன்னு கேட்டிங்களா? பரலோக கம்பெனி. என் மனைவி பகலெல்லாம் ஜோம் பண்ணுவா. சர்ச்சில் கொண்டு 9 மணிக்கு விட்டுருவேன், 5 மணி வரைக்கும் ஜோம் பண்ணுவா. நான் 5 மணிக்கு என் பையனை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு அவனை குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டு அப்படியே கேர்சல் கிளம்பிடுவோம் 2 பேரும். நான் நைட்லாம் ஜாப் பண்ணுற ஆள். இதுதான் எங்கள் டீலிங் பல வருஷமாக. இப்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, சபையில் உள்ள ஜனங்களுக்கு யாருக்கு என்ன நடக்க போதோ முன்கூட்டியே ரொம்ப அக்யூரேட்டாக வெளிப்படுத்துவார். அப்படி ஒரு குடும்பத்துக்கு குறித்து ஒன்று மட்டும் சொல்ல, நிறையா வேணாம், டைம் இல்லை. அப்போது ஒரு வீட்டுக்கு போனோம், நானும் என் மனைவியும். சிஸ்டர், பிரதர் பெங்களூரில் வேலை பார்க்குறாருன்னு தெரியும், கொஞ்சம் அவரை வர சொல்லுங்கள். கர்த்தர் ஒரு தரிசனம் காட்டினார் எங்களுக்கு. உங்கள் வீட்டுக்கு மேலே பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது. உங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி உணர்கிறோம். கொஞ்சம் பிரதரை ஒரு நாள் லீவ் போட்டு வர சொல்லுங்கள். நானும் என் மனைவி வரோம், உபவாசம் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக தேவ சமூகத்தில் காத்திருப்போம். இப்படி யாராவது செய்வாங்களா? மெனக்கிட முடியுமா? நீங்கள் சொல்லாமலேயே நாங்கள் செய்கிறோம்னா அப்போ எவ்வளோ தூரம் உங்கள் மேலே அக்கறை இருக்குன்னு பார்த்துங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நீ ஒரு மாதிரி கண்ணு இழுத்துற மாதிரி தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் மிரட்டி விடுவேன். அப்போ சொன்னதுக்கு அந்த பொண்ணு இல்லை, அவங்க பாப்பா, அது அப்போ +2 படித்தா. ஐயா, எங்கள் அப்பா ஒரு நாள் கூட லீவ் போட முடியாது, சும்மா நீங்கள் இப்படியே வாங்கன்னா எப்படி வருவாங்க? அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன், என்னம்மா நீ என்னம்மா சொல்கிற? இல்லையா, அவெல்லாம் கூப்பிட முடியாதுயா, வேலை லீவ் கிடைக்காதுயா. நான் சொன்னேன், குடும்பத்துக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை கர்த்தர் காட்டுறாரு, உடனே வரணும். இப்போ பார்க்குறேன்யா அப்படின்னாங்க. 1 வாரம் ஆச்சு. 2வது வாரம் சர்ச்சுக்கு வந்தேன், மறுபடியும் ஞாபகப்படுத்தினேன். 2 மாதம் ஆச்சு. திருப்பி என் மனைவி சொல்லிக்கிட்டே இருக்கிறா, காதிலே வாங்கலை. என்ன நடந்ததுன்னா, கொஞ்ச நாளில் அந்த வாலிப மகள் அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு தப்பு பண்ண ஆரம்பித்தா. அம்மா அவளுக்கு தெரியாமல் ஒரு தப்பு பண்ணாங்க. இப்போ 2 பேரும் வேறு தவறு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மகள் புருஷனை காட்டி கொடுத்துருவான்னு மகளுக்கு சாதகமாக அந்த தப்பாக இருந்த அம்மா ஒன்றும் சொல்லலை. புருஷன்ட்ட அப்பாட்ட தன்னை சொல்லி கொடுத்துருவான்னு தன் அம்மாவுக்கு சாதகமாக இவா சொல்லலை. எப்படி பாருங்க, பிசாசு, இதெல்லாம் பிசாசு. 2 பேரும் ஊரே பேசுகிற மாதிரி பாவத்துக்குள்ளே சிக்கினாங்க. சரி, அதோட முடிஞ்சுதா? மூத்த மகன் சும்மா இருந்தவன் ரொம்ப வேதனையோடு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. திடீர்னு தூக்கம் இல்லைன்னா அப்போ கூட மறுபடியும் சொன்னேன், அந்த பாப்பாட்ட சொன்னேன், உங்கள் அண்ணன் கையில் நான் ஜோம் பண்ணும்போது கர்த்தர் காட்டினார், ஏதோ மொபைலில் தவறான படத்தை பார்க்குறத நான் பார்க்குறேன், வான் பண்ணுறேன். என்ன எங்கள் அண்ணன் எப்படி பார்ப்பான், நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படி இப்படின்னா. சரி விடு,
12வது படிக்கிற பிள்ளை விட்டேன். அவன் உண்மையாலுமே அதை பார்த்து அதிலேயே யோசித்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இப்போ கீழ்ப்பாக்கம் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் சங்கிலியில் கட்டப்பட்டு இருக்கிறான் இப்போ கூட. சரியா? சரி, இதெல்லாம் நடந்த உடனே அடுத்தது 2வது ஆம்பளை பையன் பனைமரத்தில் ஏறுறேன்னு சொல்லி மேலேருந்து கை தவறி விழுந்து கீழே கையை ஊன்னதுனால இந்த எலும்பு வெளியே வந்துச்சு. அப்படி இந்த எலும்பு, இந்த முட்டி எலும்பு, இந்த சதையெல்லாம் கிழிச்சிட்டு வெளியே வந்துச்சு. அவன் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான் பாண்டிச்சேரியில். அவங்க வீட்டுக்காரரு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அவர் ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ண ஒரு பொண்ணோட இப்போ அறிமுகமாகி அவள் வீட்டில் போய் தங்கிட்டார். இப்போ வரைக்கும் ரத்த கண்ணீர் வெடிக்குது. நான் அதுக்கப்புறம் பல முறை வீட்டுக்கு போய் கட்டாயப்படுத்தி அந்த அம்மாவையும் அந்த பொண்ணையுமா அதை உட்கார வச்சு நானும் என் மனையும் அழுகிறோம். ஆண்டவரே ப்ளீஸ் டேடி காப்பாற்றுங்கப்பான்னு அழுகிறோம். சத்தமும் இல்லை, எந்த உத்தரவும் இல்லை. இப்போ கூட நேற்று என் மனைவி ஃபோன் பண்ணிவிட்டு கேட்குற, அந்த பக்கம் அவங்க ஒரே அழுக, என் மனைவி இங்கே ஒரே அழுக. ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன். அவன் அம்மாவை அடிக்கிறான். ட்ரெஸ்ஸை அம்மா முன்னாடி கலத்தி போட்டு ஓடுறான். 19 வயசு வாலிபன், 19-20 வயசு ஆச்சு. வீட்டில் வருமானம் இல்லை, சாப்பாடு இல்லை, வீட்டில் ஒருத்தர் கூட வீட்டில் இல்லை. எல்லாம் அங்கே ஒரு ஆஸ்பத்திரியில், அவன் அங்கே ஒரு ஆஸ்பத்திரியில், இந்த பொண்ணு வேற ஒரு இடத்துல, அம்மா ஒரு இடத்துல, அப்பா ஒரு இடத்துல, செதறிடுச்சு. நான் சொல்கிறேன், ஊழியக்காரர் மேலே அபிஷேகம் வச்சு முழங்கால கீழே முடக்கி தலையை கீழே வச்சு ஊழியக்காரனும் குடும்பம் தியாகம் பண்ணோன்னா விளையாட்டு போல் நினச்ச. நான் என் குடும்பத்தில், என் சபையில் உள்ள குடும்பத்தில் உள்ள சங்கடத்தை ஷேர் பண்ணுறேன். பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அவருடைய வார்த்தையை மீறிட்டாலே இவ்வளோ ஆபத்துனா ஏற்று பேசுனா பார்த்து. அப்போ நான் இப்போ இந்த செய்திகள்லாம் ஒரு தலைப்பு வைக்கிறேன். நீங்கள் பஞ்ச காலத்தில் ஊழியக்காருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். இன்னொன்று காட்டுறேன் பாருங்களேன். 2 ராஜாக்கள் வாங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சரி, படிங்க பார்ப்போம். ம் 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 இது என்னன்னா, சூழ்நிலையே இல்லாட்டாலும் நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய வார்த்தையை நம்பிட்டா கட்டாயம் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஆமென். சூழ்நிலை இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு அற்புதம் நடக்க இந்த சூழ்நிலைக்கு அது உதவி செய்ய ஆள் இருக்க மாட்டாங்க, யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. நான் தான் முதல்ல சொன்னேன் இல்லையா, உங்கள் பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்க போகுது? வாய்க்கால்கள். நம்ம வாய்க்கால் நிரப்பணும்னா நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. என்னென்னா, மழை பெய்யணும், தண்ணிலாம் ஓடணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, காற்று வேண்டாம், அவருக்கு இதெல்லாம் வேண்டாம். அவருக்கு தேவை வார்த்தை. எல்லாம் சொல்லுங்கள், என்னது? வார்த்தை. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை துணிஞ்சு நம்புங்க. ஆமென். சரி, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு ஆண்டவர் என்னைக்காவது தீர்க்க தரிசனமா பேசியிருக்காரா? ஊழியக்காரர் மூலமா, இல்லை பாஸ்டர்மா மூலமா, இல்லை எங்களை மாதிரி பிரசங்கியார்கள் வரும்போது என்னைக்காவது தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசியிருக்காரா? நீங்கள்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பேசியிருக்கார், எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பேசியிருக்காருன்னு சொல்லுவோம். கை தூக்கி காட்டுங்க. ஆண்டவர் பேசியிருக்கிறார். சரி, மீதி உள்ளவங்களுக்கு பேசலை, கை கீழே போட்டுருங்க. இந்த பேசின ஆளுகளுக்கு நடந்துச்சா? நடந்துச்சா? எல்லாருக்கும் நடந்துச்சா? எனக்கு எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைவேறலை. இருக்குது, ஆனால் நிறைவேறாதது இருக்குது. உங்களுக்கு நிறைவேறாது இருக்குதா? நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் உண்டோ அப்படின்னு ஒரு தலைப்பில் நான் வச்சிருக்கிறேன் பிரசங்கம். உங்களுக்கு நிறைவேறாத தீர்க்க தரிசனம் இருக்குதா? பெண்டிங்கில் இருக்கிறது. இனி வரும் நாளில் அதை கர்த்தர் நிரப்ப போகிறார். அதை தூசி தட்டி எடுப்பார். ஆமென்.
எவ்வளவு நாள் நிறைவேறாததையும் இனி சீக்கிரமா தேவன் உங்களுக்கு கண்டு நிறைவேற்றுவார். சரி, இப்போ இன்னும் ஒரு வசனத்தை படிச்சுட்டு முடிச்சிருவோம். ஜெபம் பண்ணணும், என்ன டைம் ஆகுது. புதிய ஏற்பாட்டுக்கு போங்களேன். புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம். ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும். நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா, பொதுவான தீர்க்க தரிசனம். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சுட்டு போய் ஏதாவது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. சொல்லுங்கள் எல்லாரும். மறுபடியும் சொல்கிறேன், நைட்டு ஃபுல்லாக போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தா வீட்டுக்கு போனவொன்னே ஏதாவது ஒரு நன்மை நடக்கும்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. நீங்கள் எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் பிரயாசப்பட்டுட்டு ஏதோ பெரிய வெற்றி நடந்துடும் போவீங்க, ஒன்றும் நடந்திருக்காது. இல்லை, கரெக்டாக? என் அனுபவத்தை தான் சொல்கிறேன். நான் சில நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா, சரி 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது பத்தாது, ஒரு 8 மணி நேரம் ஆக்குமே அப்படின்னு 8 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போவேன். அப்படியே ட்ரையாக இருக்கும். சர்ச்சில் தேவ பிரசனம் இருக்காது. என்ன தேங்காய் கல்லில் நார் உரிக்கிற மாதிரி இருக்கும். கல்லில் நார் உரிக்க முடியுமா? நார் எதில் உரிப்பாங்க? ஏம்மா தங்கங்களே, சோர்ந்து போயிட்டீங்களா? போகும்போது ஐஸ் வாங்கி தரட்டா? சொல்லுங்கள். இந்த நார் எதில் உரிப்பாங்க? நார் உரிக்கிறது தேங்காவில் தான் உரிப்பாங்க. கல்லில் நார் உரிக்க முடியுமா? சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன். கவனிங்க, நல்லா கவனிங்க. மணிக்கணக்காக ஜெபம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக பிரசன்னம், அப்படியே அந்நிய பாசையிலே அப்படியே எப்படி சொல்கிறது, ஃபுல் பவராகி வெளியே வருவேன். யாருக்காவது ஜெபம்னா அவன் ஆடவும் மாட்டான், விழவும் மாட்டான். சரியாயிட்டான்னு கேட்டால் அப்படியே தான் இருக்குமா. சரி பிரசங்கம் பண்ணுவோம் அப்படின்னு பிரசங்கம் பண்ண போனால் மக்களெல்லாம் ஒன்றும் கவனிக்காது. எனக்கே தெரியும் பிரசங்கம் வேலை செய்கிற மாதிரி இருக்குன்னு. ஆனால் ஒன்று, நீங்கள் எந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்தில் இருந்துக்கிட்டே இருந்து பழகிறீங்களோ ஒன்றும் நடக்காதது மாதிரி தெரியும், ஆனால் கட்டாயம் நடக்கும். பேதுரு மீன் பிடிக்க போய் ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டுட்டு ஒன்றுமே நடக்கலைங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்த பின்பு அவன் வீட்டுக்கு போகும்போது ஒன்றும் இல்லாமல் போகலை. எது வரைக்கும் தான் ஒன்றும் இல்லாமல் வந்தான்? கரை வரைக்கும் தான் ஒன்றும் இல்லாமல் வந்தான். ஆனால் வீட்டுக்கு போகும்போது எப்படி போனோம்? நான் சொல்கிறேன், கொஞ்ச காலம்தான் உங்களுக்கு எம்டி. அதுக்கப்புறம் நீங்கள் போகிற வழியிலே உங்கள் படகுகள் நிரப்பப்படும், உங்கள் வாழ்க்கை நிரப்பப்படும். உங்களுக்கு தேவன் வர வேண்டிய நன்மைகளை கட்டாயம் வர வைப்பார். ஆமேன். அதனால் ஜெபம் பண்ணுறதை மட்டும் என்ன செஞ்சிடாதுங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்போ கொஞ்சம் அந்த பழக்கம்லாம் ஆண்டவரோட நடக்க வர்றது தானே. சரி பேசாமல். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன், ரொம்ப ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லேன். இப்போது நல்லா அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணிட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போய் பிரசங்கம் பண்ணால் ஒன்றுமே நடக்காது சொன்னல. சில நேரம் பயங்கர சோர்வு வரும், ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் படிக்க முடியாது, நல்லா தூங்கிட்டு. கேளுங்களேன் பாஸ்டர் மாதிரி எங்கள் நிலமெல்லாம் இது தான். என்ன பாஸ்டர் நான் சொல்ல கரெக்டாக இல்லையா? அப்படியே சோர்வாகி இப்படி தூங்கிட்டு இன்றைக்கி ஊழியத்துக்கு வர சொல்லிட்டாங்க போகணுமேனு சும்மா போய் இன்றைக்கி ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு ஆண்டவரே அப்படின்னோடனே பொத்து நான் 10 பேர் விழுந்து கிடப்பான். என்னதான் பண்ணுறாருனே புரிய மாட்டேங்குது நமக்கு. என்னையா திடீர்னு தள்ளி விட்டீரு அப்படின்னு கேட்டால் அது அப்படி தான்ன்றாரு. சரி இந்த பக்கம் தான் விழுந்துச்சு, இந்த பக்கம் ஆண்டவரே இப்படி வல்லமன்னங்கள், ஐயோ அக்கினியம்மா உனக்கு அக்கிரிடா, எனக்கு புரியவே மாட்டேங்குடா. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டு வந்தேன் எல்லாரும்? நல்லா தூங்கிட்டு வந்தேன், பைபிள் படிக்கலை, ஜெபம் பண்ணல, ஆனால் பலத்த கிரியை நடக்குது. சில நேரத்தில் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு பய ஆட மாட்டாக்கா அசைய மாட்டாக்கா நின்றுக்கிட்டே இருக்கான் கல் மாதிரி. இப்போ என்னென்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜெபத்தில் இல்லை, அவர் கிருபையில். நீங்கள் ஜெபம் பண்ணி ஜெபத்தில் அதிகமாக போக வேண்டியது அவசியம். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் பலத்த கிரியைக்குள்ள காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். இப்போ நான் கொஞ்சம் நேரம் நிதானித்து வசனத்தை தியானிக்க போகிறோம். இவ்வளோ முதல்ல நான் தீர்க்க தரிசனமாக பேசினேன்.
முதல்ல நான் பண்ண பிரசங்கம் தீர்க்க தரிசனமானது. எனக்கு முடிஞ்ச பிறகு தான் பாஸ்டர் இப்போ தான் சொன்னாங்க, நீங்கள் பேசின விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப மேட்ச் ஆனது அப்படின்னு சொல்லி. பாஸ்டர் அருள் டேவிட் இப்போ சொன்னாங்க, நான் என்னமோ உங்களை சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வந்து பேசுன மாதிரியே பேசியிருக்கீங்க பாஸ்டர்னாரு. எனக்கு உண்மையாலுமே உங்கள் பாஸ்டரோ பாஸ்டர் அருள் டேவிட்டோ எதை பற்றி எனக்கு சொல்லலை. உங்கள் சபையோட சூழ்நிலையோ உங்கள் சூழ்நிலை எதுவுமே எனக்கு தெரியாது. போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த கெட்ட பேரை தான் நான் வாங்கிட்டு வரேன். நான் பிரசங்கம் பண்ணிருப்பேன், பாஸ்டர் மக்கள் முறைப்பாங்க, எல்லா இடத்துலையும் இதான் நடக்குது. ஏன்னா அங்கே என்ன நடக்குதோ அதை பேசுறதுக்கு கத்துற தெளிவாக ஆண்டவர் பேசுனதை பேசிட்டேன் வந்த உடனே. இப்போ கொஞ்சம் வசனத்தை பகுத்து போதிக்க போகிறேன். நான் வந்து பொதுவாக பிரசங்கர் அல்ல, எனக்கு பிரசங்கம் வராது. ஆனால் நான் நேரம் எடுத்து ஒரு வசனத்தை பிரித்து மேஞ்சி ஒரு 4 மணி நேரம் ஒரே வசனத்தில் வேறு வசனம் படிக்காமலே பேசுவேன். அப்படி எனக்கு தேவன் கொடுத்த கிருபை. அதில் நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி தேவன் உங்களோடு பேசுவார். சரியா? என்ன சீரியஸாகவே இருக்கீங்க மறுபடியும்? கொஞ்சம் சரிங்களேன், சரிங்களா எல்லாரும்? இதுதான் நல்லா இருக்கு. அப்படி இருங்க. அட்லீஸ்ட் அப்படி தொடர்ந்து இருக்க முடியலன்னா இங்கே ஒரு மீசையில் ஒரு கயிறு கட்டி இந்த பக்கம் கட்டிடுவோம், இந்த பக்கம் மீசையில் கட்டிட்டு அந்த பக்கம் கட்டிட்டேன்னா அப்படி சிரித்த மாதிரியே தெரியும் எனக்கு. சரி, உங்களுக்கு தான் மீசையிலேயே கயிறு கட்ட முடியாத. சரி, ஆவிக்குரிய பார்வை. ஏற்கனவே அதுதான் வேற மாதிரி பேசிட்டு இருந்தேன். இப்போ நமக்கு 2 பார்வை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் என்னை பற்றி சொன்னேன், டபுள் பார்வை அப்படின்னு சொல்லி. அது விஷன், வெளிப்பாடை நான் சொன்னேன். இப்போ எழுத்தின்படியான பார்வையிலேயே 2 பார்வை, அதை பற்றி பேச போகிறேன். இது உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப அவசியம். ஆவிக்குரிய பார்வை, இதை எப்படி சொல்லி விளக்கம் சொல்கிற பாருங்களேன். ஒரு சம்பவம் நடக்குன்னு வச்சுங்களேன், நல்லா கவனிங்க, ரொம்ப டீப்பான மேட்டர் பேசுகிறேன், அப்போ தான் புரியும். உங்கள் வீட்டில் இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இல்லை ஒரு வியாபாரம் பண்ணிங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் விரும்பாத ஒரு செயல் நடந்தால் அதை நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க? இப்போ யாரோ ஒரு பொருளை, உதாரணம் இப்படி பேசுகிறேன், உங்கள் கடை வந்து கண்ணாடி பாத்திரம் விற்கிற கடை, கண்ணாடி பொருட்கள், வேலை செய்கிற வேலைக்காரர்கள், ரொம்ப ரொம்ப பொருத்தமான உதாரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. வேலை செய்கிற வேலைக்காரர்கள் 10 பேர் இருக்காங்க. அதில் 2 பேர் உங்கள் கண்ணாடி பாத்திரத்தை டெய்லி 4 உடைக்கிறான். கிட்டத்தட்ட வருமானம் 2000, செலவு 4000, அப்படி போயிட்டுருக்கு 4 நாள் தொடர்ந்து. அப்படின்னா நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க? நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிக்க மாதிரி நடிக்கப்படாது. நடிச்சிங்கன்னா உங்கள் மூஞ்ச பார்த்தா தெரிஞ்சிடும் எனக்கு, உங்கள் மண்டங்க இல்லைன்னு சொல்லுவேன். சரியா? நீங்கள் எல்லாரையுமே சொல்கிறேன், உங்கள் கடை கண்ணாடி பாத்திரம் விற்கிற கடை, டெய்லி வருமானம் 4000. அந்த 4000ல் 4000க்கு மேலே 2 பேர், 8 பேர், 10 பேர் வேலை செஞ்சாலும் 2 பேர் மட்டும் அடிக்கடி கண்ணாடி டெய்லி பாத்திரத்தை உடைக்கிறாங்க. கண்ணாடி பீங்கான், அதாவது கண்ணாடி டம்ளரோ பிளேட்டோ உடைச்சி நஷ்டம் ஆகிக்கிட்டே இருக்காங்க. இதனை எப்படி பார்ப்பீங்க? அந்த நபரை, அந்த 2 பேரையும் எப்படி டீல் பண்ணுவீங்க? இந்த 2 பேரை டீல் பண்ணுவீங்களா இல்லை வேறு யாரையா டீல் பண்ணுவீங்களா? இந்த 2 பேரும் வேலைக்கு சேர்த்து விட்டு ஆளை டீல் பண்ணுவீங்களா? யார்கிட்ட டீலிங் நடக்கும் உங்கள் டீலிங்? அதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நார்மல் வந்து எப்படி தெரியுமா? ஒரு நாள் உடைக்கிறது நார்மல், கரெக்டா? 2 நாள் உடைக்கிறது கூட, முதல் நாள் உடைச்ச பயத்தில் 2வது நாள் உடைச்சிட்டான், விட்டுருங்க. 10 நாளாக டெய்லி உடைச்சிட்டு இருக்கிறான். எவனோ சொல்லி கொடுத்து உடைக்கிறான்றாங்க. அதை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி எந்த சம்பவம் நடந்தாலும் நம்ம சம்மந்தப்பட்டவங்களுக்கு நேராக ஒரு யுத்தத்தை பண்ணி அவன் மேலே ஒரு தாக்குதல் நடத்தி இல்லை அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு முடிச்சிடுறோம். அப்படி பண்ணவே கூடாது. வசனம் படிங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் 9:19. சோத்திரம். சாரிம்மா, எபேசியர் 1:19. 9 நானே என்ன, நீ என்ன சொன்னாலும் படிப்பு போல தெரியுமா? யாருமா படிச்சது? எந்த அதிகாரமாக படிச்ச நீனு?
உன்னத பாட்டா? அப்படி அதான் படிச்சியா? சூப்பர். நான் முதல்ல என்ன சொன்னேன்? 9:19 சொல்லிட்டேனா? அப்படியா? அதான் நான் தப்பாக சொல்லி நீ கரெக்டாக படிச்சுக்கிறேன். உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் இன்னைக்கு. போகிறதுக்குள்ளே கொடுத்துருவேன். திட்டாமல் இருந்தால் சரிதான்றியா? சரி படி. 1:19. நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் இது வந்து இந்த வசனத்தை ஒரு 5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம், அவ்வளோ மேட்ரு அதில் இருக்குது. ஆனால் நான் இதுலேருந்து எடுக்கிற ஒரே ஒரு மேட்ரு என்னென்னா இப்போ படிக்க போகிறது. படிமா. நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள கண்களை இல்லை, மனக்கண்களை, சொல்லுங்க, மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது இதை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான இன்னொரு கண்ணு வேணும்னு சொல்றார். பிரகாசமுள்ள மனக்கண் உங்களுக்கெல்லாம் வேணும். ஏன் வேணும் அப்படின்னா, இப்போ இந்த உதாரணம் சொல்ற பாருங்க. இந்த கண்ணாடி பாத்திரத்தை தொடர்ந்து டெய்லி போட்டு உடைக்கிற ஆள் அந்த 2 பேர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து வேலையை விட்டு நிப்பாட்டுவீங்களா? இல்லை. பிரகாசமுள்ள மனக்கண் உங்களுக்கு இருந்தா, இவன் உடைக்கிறான் என்றால் இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அம்மா சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, யாரோ சொல்லி கொடுத்து உடைச்சாங்க. அது கிடையாது, அது வந்து லிட்ரல், இது ஸ்பிரிச்சுவல். எழுத்தின் பிரகாரமாக அம்மா சொன்னாங்க. நான் ஆவியின் பிரமாணம் ஆவியின் பரியாக பார்க்க சொல்கிறேன். அப்போது ஒரு சம்பவம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வித்தியாசமாக நடந்தா, நீங்கள் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உள்ளவர்களாக இருந்தால் இதற்கு பின்னால் என்ன காரணம் என்று தெளிவாக கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்கும் டவுட்டே வராது, சந்தேகம் வராது, குழப்பம் வராது, வருத்தம் வராது, யார் மேலேயும் பழி சொல்ல மாட்டோம், யாரையும் குற்றம் சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா, என்ன நடக்குன்னு ஏற்கனவே நமக்கு சொல்லுங்க தெரிஞ்சிச்சு. வாயை திறந்து சொல்லுங்க, என்ன நடக்குன்னு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிச்சு. நான் காரில் டிரைவ் பண்ணிவிட்டு ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணுற ஆள். ஒரிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, கல்கத்தாலாம் ஃபுல்லாக கார்லேயே போயிட்டு வர்றது வழக்கம். அதிகமாக, எப்போதும் இல்லை, அதிகமாக. நானும் என்னுடைய நண்பர் பாஸ்டர் ஜான் கெனடி, என்னுடைய ப்ரேயர் பார்ட்னர் அவர் தான். நாங்கள் 2 பேரும் 25 வருஷத்துக்கு மேலே இணைந்து ஜெபிக்கிறது வழக்கம். அதனால் அவரும் நல்லா டிரைவ் பண்ணுவார். 2 பேரும் வண்டியை நிப்பாட்டாமலே கல்கத்தா வரைக்கும் 1800 கிலோமீட்டர் போயிடுவோம். இப்போ யாராவது அறிமுகமான ஆட்கள், வண்டி ஓட்ட அனுபவம் உள்ளவங்க, எங்கள் மேலே உள்ள அன்புலையாவது அல்லது அவங்க வண்டி ஓட்டக்கு ஆசைப்பட்டாவது, ப்ளீஸ் நான் டிரைவ் பண்ணுறேன் கொஞ்சம் தூரம்னு கேட்டால் நாங்கள் 2 பேரும் கொடுக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய மனக்கண்கள் திறந்து நாங்கள் சில நேரங்களில் பார்த்துருக்குறோம். எங்களை 2 முறை ஒருத்தர் டிரைவ் பண்ண கொடுத்ததுனால எங்களை கொல்ல பார்த்தாங்க. நாங்கள் இப்போ நான் உயிரோடு இருக்க வாய்ப்பே கிடையாது. டோட்டலாக 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு கண்டெய்னர் லாரியில் கொண்டு ஸ்விஃப்ட் டிசைரை கொண்டு விட்டால் எப்படி இருக்கும்? அதில் தப்பிச்சு வந்திருக்கிறேன். அதனால் இப்போ அவர் கொண்டு விட்டவர் மேலே எனக்கு கோவம் இல்லை. அவர் விட்டு அந்த வண்டி கண்டெய்னரை விட்டுட்டு, கண்டெய்னரில் கொண்டு விட்டுட்டு, எங்கள் கார் வந்து அந்த நடுவில் செடி வச்சுருப்போம்ல, அதில் போயிட்டு இருக்குது. ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக டேமேஜ், வீல் பெண்டாகி கட்ட கட்ட கட்டன்னு ஆடிட்டு, இப்போ அந்த பக்கம் போச்சுன்னா ஏத்தல வர்ற வண்டி அடிச்சிருவான். அப்படி போயிட்டுருக்கு. இந்த நேரத்துலையும் அவர் மேலே எனக்கு கோவம் இல்லை. நீ யார்ரா நீனு? ஏன்னா ஒரு பிரகாசமுள்ள மனக்கன்றுக்கு இவர் இல்லை, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஏதோ ஒரு தீய பிசாசின் சக்தி, அது யாரோ அவனுக்கு விரோதமாக தான் என் யுத்தம். இப்படி உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் தீர்வு கண்டு பழகிட்டீங்கன்னா
யாரு மேலே உங்களுக்கு கோபமும் வராது, வருத்தமும் வராது. இப்படி தான் டீல் பண்ணணும். உங்கள் பிள்ளைங்க ஏதோ வித்தியாசமாக பண்ணுறாங்களா, இப்படி டீல் பண்ணுங்க. என்ன பண்ணுறது, பிள்ளைங்களை கூப்பிட்டு கண்டிக்கிறது அவசியம். ஆனால் கண்டித்த பின்பு யுத்தம் பண்ணுற வேலை வேற. ஏன்னா இந்த கண்ணுக்கு தெரியாத ஒருத்தருங்க பார்த்தீங்களா, யாரா நீனு. முதல் கேள்வி என்னது சொல்லுங்க எல்லாரும், நல்லா சொல்லுங்க. நீ தட்டி கொடுத்த மாதிரி யாரா நீனு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எப்படி சொல்லணும், யாரா நீனு, ஏன் வீட்டில் வந்து பிரச்சனை உண்டாக்குறவன் அப்படின்னு வாயை திறந்து சொல்லிட்டா வீட்டுக்காரர் கேட்பாரு, என்னை பார்த்து யாரா நான் கேட்டேன், நீனு யாரை கேட்டேன் பாரு. அதனால வாயில சொல்லக்கூடாது, இதெல்லாம் மனசுக்குள்ள யுத்தம் பண்றது. நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண். சபையில ஏதோ வித்தியாசமா நடந்தா அதை கண்டுபிடிச்சு அதுக்காக தனியா உபவாசம் இருந்து ஜெபம் பண்றீங்களா, அதுதான் பிரகாசம் உள்ள மனக்கண். சபையில் ஏதோ பிரச்சனை இருக்குது, சபையில் யாருக்கோ போராட்டம் இருக்குது, யாரோ ஒரு சகோதரனுக்கு, யாரோ ஒரு சகோதரிக்கு, அல்லது பாஸ்டருக்கு, பாஸ்டருடைய குடும்பத்துக்கு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னா, என்னைக்காவது உபவாசம் பண்ணியிருக்கீங்களா, என்னைக்காவது பிரயாசப்பட்டிருக்கீங்களா? அது ஐயா அவரே நீச்சல் அடிச்சு வந்துருவாரு அப்படின்னு தானே விட்டுடுறோம். இனிமே விடாதங்க, உத்தரவாதம் பண்ணுங்க, விட மாட்டேன். பேசிடாதங்க. அதை உங்களுக்குள்ளேயோ இன்னொருத்தையோ கலந்துரையாடக்கூடியது அல்ல. யுத்தம் பண்ண வேண்டிய விஷயத்தை கலந்துரையாடுனா அது சாத்தான் வேறு விதத்தில் திசை திருப்பி உங்களுக்கும் ஊழியருக்கும் சபைக்கும் இடையூறு உண்டாக்குவதே அவனுடைய நோக்கம். ஆனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஏதோ சம்திங் ப்ராப்ளத்தை உணர்றீங்களா, யார்கிட்டையுமே சொல்லாமல் டக்குன்னு பிரகாசம் உள்ள மனக்கண்ணுக்கு வந்து, இது சபைக்கு விரோதமாக இருக்கிற தீமை அல்லவா, இது ஊழியருக்கு விரோதமாக இருக்கிற தீமை அல்லவா அப்படின்னு தீவிரிச்சு எப்போ உபவாசம் இருக்கலாம், எங்கே உட்காரலாம், எப்போ சாப்பிடாம இருந்து தேவ சமூகத்துக்கு போகலான்னு சொல்லி முழங்கால் போட்டு நல்ல அந்நிய பாசை பேசி அப்படியே யுத்தம் பண்ணிங்கன்னா கர்த்தர் பார்ப்பாரு, என் மகளே என் மகளே இதுக்கு தான் நல்லவோ நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், சரியா போகிற அப்படின்னு உங்களை சூப்பராக நடத்துவார். ஆமீன். ஸ்ட்ராங்கா இல்லை பார்த்தீங்களா? ஏன்னா என்ன சொல்லியிருந்தா ஸ்ட்ராங்காக இருக்கும், மகளே கர்த்தர் உனக்கு இந்த காலை வேளையில் ஒரு காரை தரப்போகிறார், ஒரு வீடை வாங்க போகிறான்னா என்ன சொல்லியிருப்பீங்க சத்தமா, ஆமென் அப்படின்னு இருப்பீங்க. இப்போ என்ன சொன்னேன், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண சொல்கிறாரு. நிறைய விசுவாசிகள் என்ன பண்ணுறதா, பாஸ்டர்கிட்ட ஜெப குறிப்பெலாம் கொடுக்குறீங்க, உங்கள் ஜெப குறிப்பெலாம் பாஸ்டர்கிட்ட எழுதி கொடுக்குறீங்களா, ஜெபம் பண்ணுறதுக்கு கொடுக்குறீங்களா இல்லையா? என்னடா அது ஜெப குறிப்பே கொடுக்குறது இல்லையா? ஐயா ஏம்மா உங்கள் பாஸ்டருக்கு ஜெப குறிப்பு ஏதாவது எழுதியோ ஏதோ சொல்லி அப்படி கொடுக்குறது இல்லையா? சொல்லுவாங்களோ? சரி, சொல்கிறதே பேசுவோம். ஜெப குறிப்பு சொல்லுவீங்களா? சொல்லுவோம். என்ன சொல்லுவீங்க? மனசுக்குள்ளே சொல்லுவீங்க, ஐயா எங்களுக்கு இப்படி பிரச்சனைக்கு நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. எங்கள் விசுவாசிகள் அப்படி சொல்கிறது இல்லை, நான் சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணோம், பாஸ்டரமாக அவங்க கடந்து பட்னியும் பசியுமாக ஜெபம் பண்ணுது. சரி, ஏதோ வெளிப்பாடு கொடுத்துட்டார் உங்களை பற்றி சொல்லி என்னன்னு கேட்பேன். ஹலோ பிரதர் அல்லது சிஸ்டர் எங்கே இருக்கீங்க? இப்போ தான் மட்டன் பிரியாணி ஒரு கல்யாணத்தில் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தேன் பாஸ்டர். நான் என்ன சொல்கிறேன், அப்படி பண்ண அது ஜீரணமாகாது, லூஸ் மோஷன் போகும். இதுக்கு முன்னாடி ஆயிருந்தா கூட இனிமே ஆகாது. எவ்வளவு பெரிய தப்புங்க. பாஸ்டர் மனைவியும் சாப்பிடாம கிடந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. யாருக்கு? நீங்கள் சொன்ன ஜெப குறிப்புக்கு. இது எங்கே போய் சாப்பிட்டுட்டு வருது இப்போ கல்யாணத்தில் போய்? அப்போ கல்யாணத்துக்கு போகக்கூடாது, கல்யாணத்துக்கு போகாதங்கன்றேன் நான். பிரச்சனை உங்களுக்கு இருக்குல்ல. பிரகாசம் உள்ள மனக்கண் உள்ளவர்கள், அதாவது ஊழியத்தில் சபைக்காக ஊழியருக்காக யுத்தம் பண்ண கூப்பிட்டா அதிரடியா ஓடி வந்து நேரம் பார்க்காம தேவ சகமந்தல் முழங்கால் பண்ணிட்டு யுத்தம் பண்ணி அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணி ரிஸ்க் எடுப்பீங்கன்னா அதுதான் சரியான சபை. உங்க கண்கள் பிரகாசம் உள்ளதா இருக்கணும். சரி, வேகமாக போட்டோம். அடுத்தது இது தியானிச்சா இன்னும் 1 மணி நேரம் ஆகிடும். டக்குன்னு நான் எழுதி வச்சதையே அது உங்களுக்கு சொல்லிட்டு போகணும். என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 200வது பக்கத்தில் இருக்குது. 200 பழைய ஏற்பாட்டில் 200 22 31.
சரி, நல்லா கவனிங்க. பிலேயாமுடைய மனக்கண் திறக்கப்பட்டதினால் தன் தவறு என்னன்னு உணர்ந்தான். அதனால தான் என்ன பண்ணான்? முகம் குப்புற, என்னது, தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். தலை குனிதல், முகங்குப்புற விழுதல் அப்படின்னா என்னன்னா, தன்னுடைய தவறை உணர்ந்து ஆண்டவர் பாதத்தில் விழுந்து கிடக்கிறது. உங்க மனக்கண்கள் திறக்கப்பட்டால் முதல்ல உங்க பிழை தெரியும். அது மறந்துடக்கூடாது. இப்போ நிறைய பேருக்கு மனக்கண் திறக்குது. எப்படின்னா, எனக்கு ஆண்டவர் ஒன்று காமிச்சாரு, இவா ஏதோ தப்பு பண்றா, இவர் ஏதோ தப்பு பண்றாரு, அவர் ஏதோ தப்பு பண்றாரு. அது கிடையாது. முதல்ல மனக்கண் திறந்தா யாருடைய பிழை தெரியும்? நம்மளன்னு என்ன சேர்க்குறீங்க, என்ன ஏன் சேர்க்குறீங்க? நம்மளோட தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு வீடு புதுசாக வாங்குறீங்கன்னா நம்ம வீடுயா அப்படின்னு சொல்லுவீங்களா? அது மட்டும் எவ்வளோ விவரம். நம்ம வீடுன்னு சொன்னால் நான் குடி வந்துடுவேன்ல. ஒரு கார் வாங்கினா நம்ம காருன்றீங்களா என்கிட்ட? இப்போ இது மட்டும் என்ன சொன்ன கடைசியா? யாருடைய பிழைய உணரும் முதல்ல? மறுபடியும் யாரும் நம்முடைய என்ன பேரு? உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டால் முதலாவது உங்கள் பிழை தெரியும். பிழை தெரிந்தவுடன் நீங்க செய்ய வேண்டியது தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழணும். உங்களுக்கு கர்த்தர் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி பக்கத்தில் இருக்கிற ஆளை பற்றி பேசினா என்ன பண்ணுவீங்க? எப்படி டீல் பண்ணுவீங்க? இங்கே சபையில் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறேன், ஒரு பிள்ளை நான் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறேன். நான் அப்படி கை வச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். தட்டினேன் என் கையை. என்னம்மாண்ணே? ஐயா அதோ நிற்காங்க பாருங்க அந்த சிஸ்டர், அவங்க ஆக்சிடெண்ட்டில் சாக போகிறாங்கன்னு கர்த்தர் காட்டினார். ஆராதனை நடக்கும்போது ஓடிடு, சத்தம் போடாமல் ஓடிடு. சொல்லுவியா? சொல்ல மாட்டேன், ஓடு. இப்படி தான் டீல் பண்ணணும். இதை கண்ணை திறக்கிறாருன்னா நேராக போய் சொல்லிடு, நீ போகிற வழியில் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுன்னு கர்த்தர் காட்டினாருன்னா ஒழுங்காக போகிறாலும் பஸ்ஸில் விழுந்துருவா. இப்போது மனக்கண் திறக்கப்பட்டால் அப்படி எப்படி டீல் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது. என்கிட்ட சொன்ன பண்ண நான் என்ன தெரியுமா பண்ணேன்? இப்போ காப்பாற்றுருமே, இங்கே இருக்கிற கண்ணை மூடி இருக்கவங்க எல்லாம் அமைதியாக இருங்க, ஜோம் பண்ண போகிறோம். ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது சொல்கிறேன், கண்ணை மூடிக்குங்க. இங்கே இருக்கிற ஒரு நபரை கர்த்தர் காட்டி இருக்கிறார். காட்டினார்னு சொல்ல நான் பார்க்கலையே, நான் அதை உண்மையை சொல்லணும்ல. எனக்கு காட்டினார்னு சொல்ல முடியும்? விபத்தில் ஜீவன் போகிற மாதிரி கர்த்தர் காட்டியிருக்கிறார். அந்த நபருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கை வைத்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே அந்நிய பாஷை பேசி இப்போ காப்பாற்றி வச்சிருக்குது. ஆமென். இதை மாதிரிலாம் மனக்கண் திறக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? இந்த மனக்கண் எனக்கு திறக்கப்படலைன்னா, அல்லது என்னோட வளர்கிற பிள்ளைகளுக்கு திறக்கப்படலைன்னா நேரம் ஒரு உயிருக்கு போயிருக்குமே. ஆமாவா இல்லையா? இந்த மாதிரி அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, சும்மா அப்படி போயிட்டு இருக்கும் போதே கர்த்தர் பேசுவார், கர்த்தர் வெளிப்பாடு காட்டுவார். ஒரு ஒரிசாவில் ஒரு கிராமத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, ரொம்ப உள் கிராமம். அங்கே போயிட்டு நான் அப்போ காரில் போல, ஒரு வாடகைக்கு பொலேரோ கார் ஒன்று எடுத்துக்கிட்டு கிராமங்களை விசிட் பண்ணதுக்காக எங்களுடைய கிளை சபையில் சந்திக்க போகிறேன். ஒரு கிராமத்துக்குள்ளே பல கிராமத்தை தாண்டி அங்கே போகணும். ஒரு சபை இருக்க கிராமம். ஒரு கிராமத்தை தாண்டி போயிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு காட்சியை பார்க்குறேன். வண்டி டிரைவர் ஓட்டிகிட்டு இருக்கிறான், முன்னால் உட்காந்துருக்கேன். எனக்கு பின்னால் 3 பேர் என்னோட வந்தவர்கள் உட்காந்துருக்கிறாங்க. தெளிவாக பார்க்குறேன், விபச்சாரம் பண்ணுற மக்கள், அந்த 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 ஊரில் இருக்கிற பெண்கள் நிறைய பேர் விபச்சார பாவத்தில் இருக்கிறத காட்டினார். தேம்பி அழுதுகிட்டே போகிறேன். பின்னால் இருக்கவனுக்கும் புரியலை, டிரைவருக்கும் புரியலை. என்ன பாரம் அழுத்துது. கண்களை திறக்கிறாரு, பாரப்படுத்துகிறார், ஜெபிக்க வைக்கிறார். உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டால் மற்றவர்களுடைய நன்மைக்கும் மற்றவர்களை காப்பாற்றுகிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. ஆமென். சரி, எல்லாம் கண்ணில் கை வைங்க. பிழையாமை போல என் கண்களை திறந்தருளும் சொல்லுங்க. கேளுங்க, நீங்களே கேளுங்க. என் பிழைகளை உணரும்படி, ஆண்டவரை என் தவறை உணரும்படி, என் குறைகளை என் குற்றங்களை உணரும்படி பிழையாமின் கண்ணை திறந்தது போல சொல்லுங்க. என் கண்கள் இயேசுவின் நாமத்தை திறக்கப்பட்டு
ஓ, நான் அறிந்து கொள்ள, நான் என்னை குறித்து புரிந்து கொள்ள, என்னை குறித்ததான தெளிவு எனக்கு உண்டாகட்டும். பிழையாமின் கண்கள் திறந்தது போல என் கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறேன். ஆமென், 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 ஆமென். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துக்கு வாங்க. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம். ஸ்தோத்திரம். 14வது வசனம் வாசிக்கிறேன். 473. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அடுத்தது 2வது. முதலாவது, உங்க கண்ணு திறக்கப்பட்டா யாரு பிழை தெரியும்? சொல்லுங்க, யார் பிழை தெரியும்? ஆமா. 2வது, உங்க கண் திறக்கப்பட்டா ஊழியக்காரருக்கு வேண்டிய பாதுகாப்பு என்னன்னு உங்களுக்கு புரியும். ஊழியக்காரருக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும். நான் ஊழியக்காரை பற்றி ஏன் பேசுகிறேன்னா, நாங்கள்லாம் ஊழியம் செய்கிறது டெய்லி கத்தி மேலே நடக்கிற மாதிரி. எங்களை பார்க்கும்போது பலன்னு தெரியும், எங்களை நம்பாதங்க. எங்களை பார்க்கும்போது பணக்கார மாதிரி தெரியும், நம்பாதங்க. நான் பாஸ்டர் அருள்ட வீட்டுட்டு வரும்போது பேசிக்கிட்டே வந்தேன். அவங்க என்னோட நிறைய பேசிட்டே வந்தாங்க, நானும் அவங்களோட பேசிட்டு வந்தேன். எங்கள் சபையில் நடக்கிறத நான் சொல்கிறேன். ஆரம்பத்துலேருந்து சபையில் விசுவாசிகள் கொஞ்சம் பேர் கூடவே இருப்பாங்க. ஒரு 20 பேர் பழைய விசுவாசியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் லேட்டாக ஒரு 50 பேர் வந்திருப்பாங்க. 70 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த 50 பேருக்கும் நான் எப்படி கார் வாங்கினேன்னு தெரியாது, நான் எப்படி இந்த சட்டை வாங்கினேன்னு தெரியாது, இந்த ஐபேட் எப்படி வாங்கினேன்னு தெரியாது, என் செல்ஃபோன் எப்படி வாங்கினேன்னு தெரியாது. இந்த 50 பேர் சொல்லுவாங்க, அவருக்கு என்ன, காரில் போகிறாரு, காரில் வராரு, வாரத்தில் ஒரு நாள் தான் வேலை, 6 நாளும் ஃப்ரீயாக இருக்கார். நான் 6 நாளும் போயிட்டு ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் அன்னைக்கும் சர்ச்சை கூப்பிட்றேன். அது நம்ம பாஸ்டர் மாதிரி என்ன பண்ணுறது? நாங்கள்லாம் வீடு, உங்கள் பாஸ்டர் வீடு எங்கே இருக்குது? எங்கே பக்கத்தில் இருக்கா? எங்கள் வீடு, உங்கள் வீடு எங்கே இருக்குது? சந்தோஷம். அருள் பாஸ்டர் வீடும் தனியாக தான் இருக்குது, என் வீடும் தனியாக தான் இருக்குது. நான்லாம் சர்ச்சு பக்கத்தில் வீடு கட்டவே மாட்டேன். ஏன்னா நான் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சுட்டு, இதெல்லாம் சில சைக்காலஜியான மேட்ரு, காலையில் 11 மணிக்கு எழுப்பி பல்லு தைப்பேன். படுத்ததே 7 மணிக்கு. இப்போ 11 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாப்பிட வரவன் காலையில் 6 மணிக்கு நான் எழுப்பி போயிட்டு சாப்பிடக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இப்போ தான் பாஸ்டர் எழும்ப ராத்திரி 10 மணிக்கு படுத்து காலைல 11 மணிக்கு படுத்து. என்ன ஜாலியான வாழ்க்கை பார்த்தியா, இந்த வயிறு எரிஞ்சிட்டு போகக்கூடாது பார்த்தியா. அதுக்குன்னே தான் நான் தனியாக வீடு வச்சுருக்கிறேன். அடுத்தது பாஸ்டர்மாருக்கு இன்னொன்று சொல்லித்தரேன். வீடு சொந்தமாக கட்டினீங்கன்னா கிச்சனை பின்னால் வைங்க, முன்னால் வச்சிடாதுங்க. இந்த போட்டிக்கை ஒட்டி கிச்சன் வச்சுட்டிங்கன்னா தொலைஞ்சுது. 6 மாதம் இந்த பிள்ளைகளுக்கு சிக்கன், 1 கிலோ சிக்கன் வாங்கி கொடுக்க 180 ரூபா இல்லாமல் எல்லாம் வாழைக்காவையும் பாவைக்காயும் வறுத்து கொட்டிட்டு, நீங்கள் ஒரு நாள் வர அன்னைக்கு பார்த்து சிக்கன் குழம்பு வச்சுருப்போம். பாவியா, ஒரு நாள் இன்றைக்கி ஃபங்க்ஷன் கிடையாது, சாதாரண நாளிலே சிக்கன்னா, அப்போ ஃபங்க்ஷன் நாளில் மட்டன், அதோட ஃபங்க்ஷன் நாளில் மான், இப்படி நினச்சிட்டு போவோம். இந்த பிரச்சனை எங்களுக்கு தேவையா? லூஸ் மோஷன் போவோம். அப்புறம் உங்களை தான் சொல்ல, நீங்கள் யாவது வருத்தப்படாதங்க. நான் மக்களை சொன்னேன் பொதுவாக. நீங்கள் அப்படி ஆளாக இருந்தால் உங்களை சொல்ல தப்பே இல்லை. இந்த போட்டிங்களா ஒரு போடுன்றீங்களா? ஏன்னா நீங்கள் எங்களை பார்ப்பது எங்களை சுற்றி இருக்கிற பாதுகாப்பற்ற சூழ்நிலையா, இல்லை பாஸ்டர் பாதுகாப்பாக இருக்கிறாரான்னு பார்ப்பதற்கு பிரகாசம் உள்ள மனக்கண் உங்களுக்கு தேவை. நாங்கள் எதுக்கு சார் பார்க்கணும்? நீங்களே ஜெபம் பண்ணிக்கணும், அப்புறம் நாங்கள் உங்களை பார்க்குறோமே. எங்கள் வேலையே என்ன? விசுவாசிகள் எப்படி இருக்காங்களோ, தூங்கி எழுந்தாலே விசுவாசிகள் ஞாபகம் தான். நீங்கள் வேணா நான் போய் சொன்னால் பாஸ்டர் மாதிரி இங்கே இந்த 2 பாஸ்டர் 3 பாஸ்டர் இல்லை, இருக்கிற அத்தனை பாஸ்டரையும் கேளுங்க. எல்லா பாஸ்டர் மண்டலையும் யார் தான் ஓடுவாங்க? ஏசுநாதர் கூட செல்லத்தில் மறந்துடுறாரு. ஏசுநாதர் கூட செல்லத்தில் மறந்துடுறோம். ஐயோ அந்த சிஸ்டர் எப்படி இருக்குது, அந்த பிரதர் எப்படி இருக்கிறாரேன்னு யோசிச்சு பாதி காலம் போயிடுது. என்னைக்காவது நிம்மதியை அவங்க சாப்பிட்ருக்கானோ எங்களுக்கு கிடையாது. யாராவது கெஸ்ட்டு வந்து எங்களுக்கு ஏதாவது பிரியாணி வாங்கி கொடுத்தா கூட அதை பாம்போல சாப்பிட்றோம். நீங்கள் சாப்பிட வந்து பாருங்கள்,
அதனால நீங்களாம் பார்த்துடக்கூடாதுன்னு, நீங்கள் எங்கள் சோகம் உங்களை தாக்கிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்றோம். உங்கள் கண் பார்வை ஊழியரை பார்க்கும்போது அவர்களை சுற்றிலும், ஊழியரை சுற்றிலும் பாதுகாப்பான சூழ்நிலை இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லை பாஸ்டருக்கு ஏதோ ப்ராப்ளம், அவங்க ஏதோ பிரச்சனை இருக்காங்கன்னா, இந்த பிரகாசமான மனக்கண்களை வைத்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்கள் பாஸ்டர் சுற்றிலும் எலியாவை சுற்றி நின்னது போல அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இயேசுவின் நாமத்தில் வரட்டும் 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 வரட்டும்னு ஜெபம் பண்ணணும். நான் கேட்குறேன், உங்கள் ஊழியக்காரருக்கு ஒரு பிரச்சனைனா உங்களால் லீவ் போட்டு ஜெபம் பண்ண முடியுமா? ஒரு நாள் ஃபுல்லாக வேலை இருக்கு. அப்போ நான் உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், யாராவது சிக்கலில் மாட்டினா வேலை இருக்குன்னு சொல்லுங்கள். ஐயோ உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல், எனக்கு வேலை இருக்குது போன வைன்னு டப்புன்னு வச்சுருங்க. அப்போ தான் தெரியும். அவர் வைக்க மாட்டார். அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன், திட்டினா என்ன தானே திட்டுவீங்க, நான் ஓடிடுவேனே. எங்கள் பாஸ் நல்லவர் தான், இப்போ வந்தவர் தான் கெடுத்து விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் பொதுவாக என் பழக்கம் எப்படி தெரியுமா, பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் இந்த தாஜா பண்ணியே பேச மாட்டேன். சில பாஸ்டர்லாம் வந்தால் தாஜா பண்ணி பேசுவாங்க. உங்கள் பாஸ்டரை புகழ்ந்து பாஸ்டர் நான் மகிமை அல்ல வல்லமை நீங்களாம் சூப்பர்னு. ஏன்னா அடுத்த முறை கூப்பிடணும். நான் அடுத்த முறை கூப்பிடாதுன்னு அன்றைக்கே சொல்லிட்டேன், இன்னைக்கு காலையிலே சொல்லிட்டேன், அடுத்த முறையில் கூப்பிட்டாதுங்க ஐயா, நமக்கு நிறைய வேலை இருக்குது. அதனால் துணிஞ்சு அடிப்பேன். யார் என்ன திட்டினாலும், நான் மாட்டு தமிழில் பஸ் ஏறுற பேர் திட்டுங்க, அது மதுரைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் என்னை பற்றி பேசக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமே இல்லை என்ன. அப்போ உங்கள் கண் பிரகாசம் உள்ள மனக்கண்ணை மாறி முதல்ல உங்கள் பிழையை உணரணும். அடுத்தது ஊழியருடைய பாதுகாப்பை குறித்து உங்களுக்கு வெளிச்சம் வரணும். ஊழியக்காரர் பாதுகாப்பாக இல்லைன்னா உங்கள் பாதுகாப்பு போயிடும். மோசே பாதுகாக்கப்படலைன்னா, மோசே கொஞ்ச நேரம் மலைக்கு தான் போனார், வேற எங்கேயும் போல, கீழே வரல. என்ன நடந்தது பூமியில்? இங்கே கூட்டத்துக்குள்ள இஸ்ரேல் ஜனங்கள் என்ன நடந்தது சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க? கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டான். மோசே இல்லை, அவர் தேவ பிரசன்னத்துக்குன்னு தனியாக காத்திருக்க போனால் கூட உங்களுக்கு ஆபத்து இருக்குது. அப்போது உங்களை சுற்றிலும் அக்கினிமயமான ரதம் இருக்கோ இல்லையோ, பாஸ்டரும் பாஸ்டமாவும் பிள்ளைகளும் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் யாரை சுற்றணும்? கல்யாண வீடு, காது குத்து, இப்படியே சுற்றணும். அப்புறம் எப்படி சாப்பிட்றது வயிற்றில் நிற்கும்? உடம்புலே ஆட்டோமேட்டிக் எப்படி ஒட்டும்? இப்போ பாஸ்டர் கிடந்து ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சை திறந்து வச்சுட்டு ஆண்டவரே ஆடு வருதா வாழ்தா, எங்களுக்கு தரிசனம் இருக்கா இல்லையா, கண்ணு புள்ள அங்கே தான் இருக்கும். வாசல் நோக்கி சிவப்பு கலர் போட பார்த்து தோத்திரம் மியூசிக் போடுப்பா, சோத்திரம் அடுத்த பாடலை பாடுவோம் சோத்திரம், இப்படி தானே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வாரமெல்லாம் அது தானே, எப்படி ஆயிலும் ஜனங்கள் வரணுமே, பரலோகத்துக்கு கொண்டு போகணுமே, இந்த ஏக்கம். அப்போ உங்கள் கண் பார்வை சோத்திரம் பாஸ்டர் நல்ல சட்டை, இன்னைக்கு புது சட்டை, சோத்திரம் பாஸ்டர் அம்மா புது போடவேன், சோத்திரம் கம்மல் வேற, இப்படி நினச்சா பிறகு உங்கள் கம்மல் காணாமல் தானே போகும். நான் என்ன சொல்கிறேன், உண்மையா இல்லையா? பக்கத்தில் ஒரு தட்டுங்க, சரியா தானே சொல்கிறாரு அப்படின்னுங்க, தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமாக சொல்லுங்க. அப்போ உங்க கண் பார்வை ஆவிக்குரிய மண்டலத்தை பார்த்து தேவ ஊழியருக்காக ஜெபிக்கிற கண் பார்வை வேணும். உங்களுக்கு கர்த்தர் ஏதாவது வெளிப்படுத்தி உங்க பாஸ்டருக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லைன்னு சொல்லிட்டாரா, உடனே முழங்கால் போடணும். எங்க சபையில் எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்குது. ஜனங்களுக்கு ஏதாவதுன்னா, சிங்கப்பூரில் ஒரு சிஸ்டர் வேலைக்கு போனாங்க, இங்கே ஜோமன்றிக்கு என் மனைவிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். கிட்னி ஃபெயிலியர் வந்து கால் வீங்கிச்சு, ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு வராங்கன்னு பார்க்குறாங்க. ஜோம் பண்ணும்போது பார்க்குறாங்க, தூங்கும்போது இல்லை. சபையில் டெய்லி ஜபிக்காங்க, தனியாக ஜபிச்சிக்கும் போது கரெக்டாக அந்த சிஸ்டர் முகத்தை காமிச்சு, ஏன்னா இவங்க கான்டாக்டே பண்ணி போனாங்கன்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக 2 நாள் கழிச்சு ஃபோன் வந்து சிங்கப்பூர்லேருந்து, சிஸ்டர் எனக்காக ஜோம் பண்ணிக்கிங்க, கால் 2 வீங்கிச்சு. எவ்வளோ தத்துரமான வெளிப்பாடு பாருங்க. கால் 2 வீங்கிச்சு, எனக்கு என்ன செய்யறதுல பயப்படுறேன். என் ஒய்ஃபு கூல், 2 நாளே மேலே எனக்கு தெரியும், பிரேக் பண்ணிட்டேன். நாளை கழித்து கால் வீக்கம் அரைஞ்சிரும், 1 வாரம் கழித்து டிக்கெட் கிடைக்கும், ஊருக்கு வந்து சேருங்க, முடிஞ்சு கிளியர். இப்போ சுகமாக இருக்காங்க. இதை மாதிரி ஏராளமான சம்பவம் சொல்ல முடியும். இதுதான் கண்காணி என்கிற ஊழியக்காருடைய ஆவிக்குரிய பார்வை. நீங்களும் அக்கினிமயமான ரதமும் குதிரையும் எங்களை சுற்றி இருக்குது என்பதை உணருங்கள். நீங்கள் யாராயிருந்தாலும், நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணாட்டாலும்
எங்களை சுற்றிலும் அக்கினிமயமான ரதம் குதிரை இருக்குது. நீ என்னமோ நினைச்சிக்க கூடாது. இப்போ நம்ம ஜபத்தெல்லாம் ஓடுது. இங்க இவருக்கு எந்த வேலைக்காரனாவது ஜோம் பண்ணி அக்கினிமயமான ரதத்தை வர வச்சானா, இல்ல ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்கா இருக்குதா? இன்பில்ட். ஏன்னா அவர் பேர் என்ன சொல்லுங்க? தீர்க்கதரிசி. நீ தீர்க்கதரிசி, உடன் ஊழியர், உடன் இருக்கிற ஊழியன். உனக்கு புரியாது, எனக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னும் 10 நிமிஷம் தான் நான் உங்களோட பேச முடியும். தானியேல் போயிருமா? நேராவது 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. பக்கம் எண் 1044. ஆவிக்குரிய பார்வையை பார்த்துட்டு இருக்கிறோம். 9:21 படிக்கிறேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, போது இல்லை போதே, போதுன்னு அர்த்தம் வேற. போதையா? போதே. இன்னும் போதையில் இதான் சூப்பர். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். சொல்லுங்க எல்லாரும். அடுத்தது உங்க ஆவிக்குரிய கண் எப்போ திறக்கும் அப்படின்னா, ஜெபிக்கும் போது திறக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. எழுதி வைக்கிற ஆட்கள் எழுதுறது நல்லது தான். போன வாரத்துக்கு முந்தின வாரம் எழுதுகிற பிரசங்கத்தை சொல்லுங்க பார்ப்போம். பார்க்கக்கூடாது. சரி, போன வாரத்துக்கு முந்தின வாரம் உங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணதை வீட்டில் போய் எத்தனை பேர் படிச்சிங்க? கையை தூக்குங்க பார்க்கும். கிடையாது. நாங்கள் பாட்டுக்கு எழுதுவோம், நீங்கள் பாட்டுக்கு சொல்லுங்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கிறபடி எழுதுறதுக்கு எதுக்கு எழுதும்? வீட்டில் வந்து நீங்கள் என்றைக்கு சர்ச்சில் பண்ண எழுதுகிற பிரசங்கத்தை வீட்டில் போய் திறந்து பார்த்துருக்கீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு நாளாவது சர்ச்சில் பண்ண பிரசங்கத்தை வீட்டில் போய் அதை கொஞ்ச நேரம் எடுத்து பரட்டி பார்த்து அந்தந்த வாரத்திலே பாஸ்டர் இந்த வாரம் இதுக்கு பேசுனாங்க, இந்த வசனம் இதுக்கு இப்போ படித்து பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆள் கை தூக்கு பார்ப்போம். சரி, எழுதுறதுக்கு விரோதம் இல்லை. நீங்கள் எழுதுறது குறித்து நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா எங்கள் சர்ச்சில் எழுத வைக்கிறேன். கொஞ்சம் பேர் தானே, நீங்கள் நிறைய பேர் எழுதுறீங்க. அம்மா கூட சூப்பராக எழுதுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புரட்டி பாருங்கள். சரி, போகட்டும். ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யும்? திறக்கும். அப்படி திறந்ததுனால ஒரு தொடுதலையே அவர் உணர்றார். கடவுள் வந்து தொடுறதையே அவர் உணர்றார். 22 படிக்கிறேன். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி. சரி, கவனிங்க, முக்கியமான வார்த்தை என்னது சொல்லுங்க? தெளிவு, வெளிப்பாடு. ஆவிக்குரிய கண் பார்வை வந்துச்சுன்னா மைண்டில் வந்து டிஸ்டர்ப் ஆகாது, தெளிவு வரும். தெளிவு ஒரு 2 விஷயத்தில் வரும். ஒன்று, தேன் வசனம் இருக்குது. தேனிலும் மதுரமானது. தேன் வந்து அவன் பேர் என்ன? சிங்கத்துக்குள்ள எடுத்து சாப்பிட்டானே அந்த பையன். சிங்கமா? ஓ, சிம்சோனா? சிம்சோன் சிங்கம் கிழிக்கப்பட்டு மரிச்சு போன சிங்கத்தில் தேன் இருந்தது. அதை தன் தாய் தகப்பனோடு திருப்பி பிரயாணம் பண்ணும்போது எடுத்து சாப்பிட்டதுனால என்ன வந்துச்சுன்னு சொன்னாப்புல, கண்கள் தெளிவாச்சு. நீங்க ஜெபிக்கும் போதும் கண்ணு தெளிவாகும், தேனை சாப்பிடும் போதும் தெளிவாகும். தேன் என்பது வேத வார்த்தை. நீங்க வேத வசனத்தை படிக்க 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 உங்க கண்கள் என்ன செய்யும்? தெளிவாகும். கண் பார்வை தெளிவாகவில்லை என்றால் தப்பு தப்பா பேசுவோம், தப்பு தப்பா யோசிப்போம், தப்பு தப்பா நடக்கும். ஒருவன் கண் தெளிவாக இருந்தால் சூப்பர், சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும். கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும். ஒருத்தர் பார்வை சரியில்லைன்னா புத்தி சரி இருக்காது. நீங்கள் ஒரு ஆளை பார்க்கும்போது எதை பார்க்குறீங்க? ஒரு பெண், ஒரு சகோதரிகள் இன்னொரு சகோதரியை பார்க்கும்போது எதை முதல்ல எங்கே பார்ப்பீங்க? அப்படியா? உண்மையை சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது.
என்னமோ சொன்னீங்களையா? 1 சூப்பர். 2வது கம்மல் தான் பார்க்குறது. முதல்ல கண்ணு பாரு எங்கே தான் முதல்ல போகுது. இந்த கல்யாணத்துக்கு போனால் இந்த சகோதரி உங்கள் வேலை என்ன? 1 2 3 அடுக்கு செயின். இங்கேருந்து 200 மீட்டர் தள்ளி இருந்து பார்க்குது. 3 அடுக்கு செயினா. நம்ம ஆட்கள்லாம் பாப்பா உள்ளே போயிட்டு வா அப்படியே நிற்கும். மாப்பிள்ள என்ன அப்படி இருக்கிற? சரி போ, சாப்பிட்டு போ. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜென்ஸுக்கு நல்லா சீக்கிரம் தூக்கம் வரும், லேடிஸ் நிறைய தூக்கம் வராமல் புலம்பும். காரணம் என்னென்னா ஃபுல்லாக அந்த கம்மல் மேட்ரு தான். இவர் கல்யாணத்துக்கு போனால் அவர் பாட்டு அதை சொல்லணும், கல்யாணத்துக்கு போய்ட்டு போவார் அப்படின்னு ஓரம் அனுப்பார். என்ன மாப்பிள்ள நல்லா இருக்கிறா? எங்கே அவன் முன்னாடி எல்லாம் போயிருக்கு பாரு, முன்னாடி நிற்கி போரு. சாப்பிட்டியா? போகும்போது சாப்பிட்டு போகணும் வீடு. ஒரு மேட்டர் கிடையாது. சாப்பாடே முடிஞ்சிட்டாலும் போகிற வழியில் இட்லி சாப்பிட்டு போயிடுவார். ஆனால் இதுங்க சும்மா வரதில்லை. ஏன்னா கண்ணு எதை தான் பார்க்குது? உலக பிரகாரமான பார்வையை மட்டும்தான் பார்க்குது. அவளைய கண்ணு தெளிவாக இல்லை. கண் பார்வையை மாற்றுங்க. கண் பார்வையை ஒருவரை பார்க்கும்போது அவங்க மேலே தேவ பிரசனை இருக்கா? அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? அவங்களுக்கு இயேசுவை தெரியுமா? இன்னைக்கு மரிச்சா பரலோகம் போவாங்களா? அல்லது இயேசுவின் வருகை இன்னைக்கு வந்தால் பரலோகம் போவாங்களா? இப்படி நீங்கள் பார்த்து பழகிட்டீங்கன்னா நீங்கள் தான் ஆவிக்குரிய பார்வையுடையவர்கள். ஒருவர் பார்க்கும்போது உள்ளான மனுஷனை பார்க்கணும். எங்கே பார்க்கணும்? ஹே அப்பா என்ன மாதிரி சட்டை, அப்பா என்ன மாதிரி. இவர்களுக்கு ஒரு ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மா இன்னைக்கு இயேசு வந்தால் பரலோகம் போகுமா? இந்த மனநிலையில் வந்துட்டீங்கன்னா உங்கள் பார்வையும் சரியான ஆவிக்குரிய பார்வையே. ஜெபம் பண்ணலாமா? இன்னொரு 3 பாயிண்ட் பேச எனக்கு டைம் இல்லை. இதுவே ஒரு 2 மணி நேரம் பேசுகிறத 20 நிமிஷத்தில் முடிச்சிருக்கிறேன். இன்னும் 3 நிமிஷத்தில் நான் செட்டிங் பண்ணணும். என்னுடைய ஐபேடுக்கு நெட் கனெக்ஷன் கொடுக்கணும். டக்குன்னு எல்லாம் 3:45 3:50 ஜெபம் வந்துடுவாங்க. ஜெபத்தை நடத்தணும். ஸோ நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக ஜெபிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் பாஸ்டர்கிட்ட தான் சொன்னேன், வேணா நீங்கள் வேணால் இருங்க, 5 மணிக்கு ஜெபத்தை முடிச்சுட்டு கூட நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளம்புனா கிளம்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும். இல்லை இன்னொரு நாளைக்கு பார்க்கணும், பார்த்துக்கலாம். இல்லை பஸ்ஸில் போகும்போதே நீ ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னா பஸ்ஸில் போகும்போது உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே போகிறேன், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. சரி, இப்போ நான் உங்களோடு ஜெபித்தது, உங்களுக்கு ஜெபித்தது எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? இப்போ இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணது ஆசீர்வாதமாக இருந்ததா? விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க. பாப்பா நல்லா இருக்கிறியா? என்ன நல்லா இருக்கிற? இப்போ எப்படி இருக்கிற? முன்னாடி எப்படி இருந்த? ஓகே, சுகமாக இருக்கிற? அந்த பாப்பாவுடைய பலவீனத்தை குறித்து பாஸ்டர் அம்மா என்கிட்ட சொல்ல வந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கத்தர் என்ன சொல்லாருன்னு பார்ப்போங்க. அவளுக்கு என்ன சொல்ல வந்தாங்களோ அதை கத்தர் பேசினார். ஸோ நான் சொல்கிறேன், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, எங்கள் அப்பாவும் தீர்க்கதரிசி கிடையாது, நானும் தீர்க்கதரிசி கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா தீர்க்கதரிசி. சரி, அவர் ஏதாவது ஒரு பிட்டை போட்டு விட்றாரு, அப்பா போய் ஏதாவது எழுதி அனுப்பி விட்றாரு, நைஸாக சொல்லி விட்றா. எல்லாருக்கும் அனுப்ப மாட்டேக்காரு, ஏதாவது முக்கியமான ஆட்களுக்கு எழுதி அனுப்பி விட்றாரு, சொல்லு அப்படின்னு. அதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பெருசாக ஒன்றும் நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது எல்லாமே நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், மெயினாக இது மனசில் வச்சுக்க, மறந்துடாதங்க. இப்போ நான் பண்ண அத்தனை ஊழியத்தையும் அங்கே இருக்க 2 பாஸ்டரும் பண்ணுவாங்க, அங்கே இருக்க 2 பாஸ்டர் அம்மாவும் பண்ணுவாங்க, என் மனைவியும் பண்ணுவா, நான் மட்டும் கிடையாது. இது மகாராஜாவுடைய ஊழியம். இங்கே யார் கையில் மைக் இருந்தாலும் இதே மாதிரி இதை விட தாண்டியே நடக்கும். அதை மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, போகும்போது என்னையை பற்றி ஏதாவது மண்டையில் நினச்சி திட்டுங்க, தப்பு இல்லை, அது எனக்கு ஆசீர்வாதம். நீங்கள் என்ன வேணாலும் திட்டிட்டு போங்க, அந்த ஆள் நேரமாக்கி விட்டாரு என்னால், அது பிரச்சனை இல்லை. எனக்கு காதில் பஸ் ஏறின பிறகு திட்டுங்க, மதுரைக்குள்ளே திட்டிங்கன்னா காதில் வந்துடும், வரும்போது அறுவாளோட வந்து கொத்திட்டு போயிடுவேன். ஸோ அதனால் தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர் மேலே எல்லாரும் மேலேயும் ஒரே அபிஷேகம்தான், ஒரே கத்தர், ஒரே பரிசுத்த ஆவியானவர், ஒரே பிதாவாகிய தேவன். அவர் எங்கள் எல்லாரையும் இதே ரேஞ்சில் தான் பயன்படுத்துவார். வேணால் சாம்பிளுக்கு வேணால் போட்டி வேணால் பட்டுவாப்போம். இப்போ பாஸ்டர்கிட்ட மைக் கொடுக்குறேன், அவர் நடத்திட்டு இதே மாதிரி போகும். அந்த பாஸ்டர்கிட்ட மைக் கொடுப்போம், இதே மாதிரி. ஏன்னா பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற ஆவியானவரே பேசுகிறார். ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடிக்கொள்ளுங்க. அப்படி
கர்த்தர் இன்னைக்கு எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு தருணங்களை கர்த்தர் தந்து ஆண்டவரே நாங்கள் எவைகளினால் ஈர்க்கப்பட வேண்டுமோ, எந்த போஜனத்தில் ஆண்டவரே நாங்கள் அதிகமாய் சாப்பிட வேண்டுமோ கர்த்தர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்களே. இன்றைக்கு எங்களுக்கு இந்த கண்கள் திறக்கப்படட்டும். சொல்லுவோமா? ஆண்டவரே இந்த கண்கள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய தெய்வீகத்தை காரியங்களை பார்க்க, உம்முடைய தெய்வீக காரியங்களை நாங்கள் பார்க்க ஆவிக்குரிய ஆண்டவரே மண்டலங்களில் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எப்படிப்பட்ட விதங்களில் பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட எண்ணங்களில் பார்க்க வேண்டும் கர்த்தர், இவைகளை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை கர்த்தர் இந்த நாளில் விசேஷித்தவர்களாய் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை உண்டு பண்ணி கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நீ தெரிந்து கொண்டிருக்கிற தேவனே, இந்த நாட்களில் ஆண்டவரே இவைகளில் நாங்கள் வளர, இவைகளில் நாங்கள் ஆண்டவரே தேர்ச்சி பெற, ஆண்டவரே இவைகளில் நாங்கள் ஆண்டவரே வளர்ந்து எழும்பி ஸ்திரப்பட கர்த்தர் கிருபை செய்தருளுவீராக. உம்முடைய பரிசுத்த கரம் எங்கள் மேல் அதிகமாய் காணப்பட்டு ஆண்டவரே நாங்கள் ரசித்து ருசித்து உம்முடைய அன்பில் நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து அவைகளை ருசி பார்த்து ஒவ்வொரு விதங்களில் செயல்பட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. கர்த்தர் அப்படியா இன்றைக்கு நம்மளோடு பேசி நம்மளுக்கு அநேக மன கண்களையும் அநேக மன உணர்வுகளையும் தேவன் இந்த நாளில் நம்மளோடு பேசி கர்த்தர் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மளோடு பேசி இருக்கிற அந்த நல்ல ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்லுவோமா? சொல்லுங்க. வாய்களை திறந்து என்னோடு பேசி இருக்கிறீங்க. எனக்கு அநேக திட்டங்களை கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. என்னை கர்த்தர் மாற வைத்திருக்கிறீங்க. கர்த்தர் என்ன கொண்டு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. சொல்லுங்க வாய்களை திறந்து. இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்க வந்திருக்கிற பிள்ளையே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவர் உங்களுடைய கண்களை திறக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுடைய கண்களில் ஆண்டவர் அநேக காரியங்களை தென்பட வைக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். உங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய, ஆமென், நீங்க எல்லாரையும் இழுக்கக்கூடியதான ஒரு காந்தமாய் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீங்க. இயேசுவின் நாமத்தால் பசி தாகம் உண்டாகிற பிள்ளைகள் போஜனங்களை சாப்பிடுங்கள் என்று சொல்லி வேத வசனத்தை கர்த்தர் இந்த நாளில் நம்மளுக்கு தெளிவாய் கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமென், 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 ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் கர்த்தருடைய வார்த்தையை போஜனம் பண்ணுகிறவர்களாய் மாறட்டும் நாங்கள். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே விசேஷமாய் அருமையான போதகருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நல்ல இந்த பிரயாணங்களில் காலையிலிருந்து ஆண்டவரை நேற்று ஆண்டவரை துவங்கின பிரயாணம் ஆண்டவரே இன்றைக்கும் வந்து கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்காம ஆண்டவரே இன்னுமாய் நின்று ஆண்டவரை கொஞ்சம் கூட தளர்ந்து போகாம கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினால உம்முடைய பிள்ளையை கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய தாசரை ஊழியக்காரரை கர்த்தர் நீர் ஆண்டவரே பலப்படுத்தி கர்த்தருடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்களே, இன்னுமாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இன்னுமாய் பயன்படுத்துவீராக. அநேக ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே சீக்கிரத்தில் ஆவிக்குரிய காரியங்களில் வளர்வதற்கு தாசர் ஆண்டவரே அநேக நாட்கள் கற்றுக்கொண்டவைகளை கர்த்தர் கற்றுக் கொடுத்தவைகளை எங்களுக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுத்து எங்களை வழி நடத்த கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறீங்களே. இது போல் அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் ஆண்டவரை பயன்படுத்துவதற்கு சரீர சுகம், பலன், பாதுகாப்பு ஆண்டவரை டிராவல் பண்ணுகிற போது தேவனுடைய இரத்த பாதுகாப்பின் கரம் காணப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய துணைவியாருக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே அவங்களுடைய சபைக்காய் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கரங்களை தட்டி கர்த்தர் அப்படியாய் அவங்களுடைய எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய கிருபை அதிகமாய் காணப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பயன்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவுக்காக நான் எதையும் செய்வேன், என்னமும் அவர் சொல்ல நான் செய்வேன்னு சொல்லி கொண்டிருக்கிற அவரை கர்த்தர் நீர் பயன்படுத்துவீராக. அருமையான ஆண்டவரே, இன்னொரு விஷயம் கூட ஆண்டவரே அப்பா நண்பராக இருக்கிறதான
அருள் டேவிட் அவருக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபமனும் ஆண்டவரே, உடைய ஊழியங்கள் பெருகட்டும் ஆண்டவரே, உடைய குடும்பத்தினர் பாதுகாக்கப்படட்டும். இன்றைக்கும் கூட அவங்களுக்கு கண்ணில் ப்ராப்ளம் இருந்த போதிலும், அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்த போதிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து இந்த நாட்களை நம்மளோடு இணைந்து அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அவங்களுடைய பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, செலுத்தியிருக்கிற விளக்கரியத்துக்கு ஏற்ற பலன் அவங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, எங்களுடைய சபையினுடைய காரியங்களை நேசித்து ஆண்டவரே அப்பா அந்த ஊழியத்தை ஆண்டவரே கட்டுவதற்கு தேவனுடைய பலன் அவர்களுக்கும் ஆண்டவரே அந்த சிந்தை கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய துணைவியாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சபை கட்டுப்பான பணிகளை தேவைகளை கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா வல்ல தேவனுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெரிய தேவன், பெரிய காரியங்களை செய்வீராக. தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.